வணக்கம் மாணவர்களே. தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் தரம் 13இல் பாய்களின் பொறிமுறை விஞ்ஞானம் தொடர்பாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய 3வது தேர்ச்சியில் ஓய்வில் இருக்கிற மற்றும் அசைகின்ற பாய்கள் தொடர்பான ஒரு கற்றலை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் இன்றைக்கு தேர்ச்சி மட்டமானது 3.2 இருக்கும். அதாவது அசைகின்ற பாய்கள் தொடர்பாக நாங்கள் முன்னைய தேர்ச்சியில் ஓய்வில் இருக்கிறதும் அசையும் என்றது பார்த்த நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் அசைகின்ற பாய்கள் தொடர்பான விடயங்களை பார்க்க போகின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் முன்னைய வகுப்புகளில் பார்த்த விடயங்கள் தொடர்பாக ஒரு மேலதிக அறிவுக்காக பார்த்து கொண்டு அங்கால போவோம். அதாவது நாங்கள் ஏற்கனவே அடர்த்தி தொடர்பாக படிச்சிருக்கிறோம். ஆக உங்களுக்கு தெரியும் அடர்த்தி சமன் என்னவாக இருக்கும் என்றால் திணிவின் கீழ் கனவளவு. அதே போல சாரடர்த்தி என்பது அடர்த்திகளுக்கு இடையிலான தொடர்பாகவும், அமுக்கம் என்பது என்னவாக இருக்கும் என்றால் விசையின் கீழ் பரப்பு என்பது. ஆகவே எப்போதும் சமன்பாடும் உங்களுக்கு தெரிய வேண்டும். அதே போல் அதனுடைய அலகையும் ஞாபகப்படுத்தி வச்சுக் கொள்ளுங்கள். அடுத்தது நீர்நிலையியல் அமுக்கம் என்பது என்னவாக இருக்கும் என்று சொன்னால் P = H ρg ஆக இருக்கும். ரைட். அதுக்கு பிறகு பஸ்காலினுடைய கோட்பாடு சம்பந்தமாக பார்த்து நாங்கள், அதாவது ஒரு ஓய்வில் இருக்கிற விஷயங்கள் தொடர்பாக அதில் ஆகவே F1 கீழ் A1 என்றது என்னவாக இருக்கும் என்றால் F2 கீழ் A2 உடன் தொடர்புடையதாக இருக்கும். அதற்கு பிறகு நாங்கள் பார்த்த விஷயம் மேலுதைப்பு என்று பார்த்து நாங்கள், அதாவது U என்று சொல்லுவோம். ஆகவே இந்த மேலுதைப்பு U ஆனது என்னவாக இருக்கும் என்றால் V ρg சமனாக இருக்கும் என்ற விடயங்களும் மிதத்தல் கோட்பாடு, மியூத்தல், அடுத்தது ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு தொடர்பாக பார்த்து நாங்கள் ஒருக்காக பார்ப்போம். இந்த ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு என்றது என்னவாக இருக்கும் என்றால் ஓய்வில் உள்ள ஒரு பாய் ஒன்றுக்குள்ள ஒரு பொருள் ஒன்றினை நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் பகுதியாகவோ அல்லது என்ன செய்யலாம் முழுமையாகவோ நீங்கள் அமிழ்த்தும் போது என்ன நடக்கும், அந்த ஒரு விசை ஒன்று கொடுக்கப்படும். கீழுக்கு இருந்து என்ன செய்யும், ஒரு ஆள் தள்ளி விடுற மாதிரியான ஒரு விசை ஒன்று கொடுக்கப்படும். அதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், கிணத்துல நீங்கள் வாளியை பூரணமாக உள்ளுக்கு விட்டு நீங்கள் இழுக்குங்கன்னு சொன்னால் மிக இலகுவாக இருக்கும். அந்த நீர் மட்டத்தை தாண்டணும்னு உங்களுக்கு என்னவாக இருக்கும், இழுப்பதற்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ உள்ளுக்கு இருந்த யாரோ தள்ளுவது போல அப்படிப்பட்டவர் தான் யாருனால் அந்த மேலுதைப்பு என்று சொல்றது. அப்படி அந்த மேலுதைப்பு என்னுடைய பெருமானத்தை காண்றதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இந்த ஜுரேக்கா கிண்ணத்தினை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ அந்த ஜுரேக்கா கிண்ணத்தினால் நீங்கள் அமழ்த்தும் போது அந்த வெளியில வர அந்த கனவளவினுடைய நிறை என்னவாக இருக்கும், அதை நீங்கள் நியூட்டன்ல மாற்றி எடுத்தீங்கன்னா அந்த நிறை என்னவாக இருக்கும் என்றால் அந்த மேலுதைப்புக்கு சமனாக இருக்கும். ஆகவே அந்த மேலுதைப்பு ஜூன்றது V ρg, மறக்கக்கூடாது. அதில் இந்த V என்பது என்னவாக இருக்கும்னால் மிக மிக முக்கியமான உண்டு. அந்த V கனவளவு என்ற அந்த V என்னவாக இருக்கும்னால் அமிழ்ந்துள்ள கனவளவைத்தான் போடணும். அந்த பதார்த்தம் அந்த பொருளினுடைய மொத்த கனவளவை நாங்கள் பாவிக்க மாட்டோம். அது எவ்வளவுக்கு அமிழ்ந்திருக்கின்றதோ அதைத்தான் என்ன செய்வோம் என்றால் பாவித்து கொள்வோம். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த பாய்ம நிலையில், அதாவது பாய்கள் இயங்கி கொண்டிருக்க என்ன நடக்கும்ன்றதான் இன்றைய நாங்கள் பார்க்க போற விஷயம். அதுல ஒன்று கொந்தளிப்பு பாய்ச்சல். அப்போ கொந்தளிக்கிற மாதிரி, அப்போ நீங்க தண்ணியை பார்த்தீங்க, தண்ணி வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சா அது கொந்தளிக்கிற மாதிரி இருக்கும். கொந்தளிக்கிறன்னு நீங்க வீட்டில் பாய்க்கிற ஒரு சொல். பட் இந்த அருவிக்கோட்டு பாய்ச்சல்ன்றது நீங்க சொல்றது குறைவு. உதாரணத்துக்கு நீங்க பைப்ல வீட்டில் பூங்கண்டு தண்ணி விடையே பைப் எடுத்து தண்ணி விட்டீங்கன்னா அதில் தண்ணி வாரது என்ன இருக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆகவே அதைத்தான் சொல்றது அருவிக்கோட்டில் இருக்கும், என்னது தொடர்ச்சியாக வார மாதிரியாக இருக்கும். அதுக்கு பிறகு தொடர்பாய்ச்சல் சமன்பாடு என்றதை நாங்கள் பார்க்க போறோம். என்ன விஷயம் அதுக்கு பிரகாராக இருக்கும் என்றால் பெர்னூலியின் கோட்பாடு என்ற ஒன்றை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பார்க்க போறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போறோம். அப்ப இதுல உங்களுக்கு நான் 2 விதமான படங்கள் காட்டி இருக்கிறேன். இதுல இருந்த முதலாவது படத்தை பார்த்தீங்கன்னா நீரானது என்ன செய்யறா கொந்தளிச்சு கொண்டு வார மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு என்ன செய்யும் என்றால் இருக்கும். அதே நேரம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னு சொல்ல அந்த நீர் என்னது ஒரு சுமூத்தாக ஒரு நேராக செல்வது போலான உங்களுக்கு ஒரு உணர்வு ஒன்று என்ன செய்யும் என்றால் உங்களுக்குள்ளே தோண்டிக் கொள்கின்றது. அப்ப இந்த தொடர்பை வச்சு கொண்டு தான் அப்ப இங்க கொந்தளிக்குதானே, கொந்தளிப்பாக வருது. அப்ப கொந்தளிப்பா வருகுதுன்னு சொன்னா என்ன சொல்லலாம், உதாரணத்துக்கு நீங்க வாளியில தண்ணி எடுத்து சும்மா நிலத்துல ஊத்தி விட்டீங்கன்னா என்ன நடக்கும், அந்த தண்ணி அங்க நிலத்துல இருக்கிற அந்த அமைவுக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்க இடைவெளிகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வேறுபட்ட வேகங்கள்ல வேறுபட்ட திசையில என்ன செய்யும் என்றால் போகும். இங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு சீராக போகுது. அப்ப என்ன செய்யும், ஒரே திசையில ஒரே சீராக போவது தொடர்பாக இருக்கும். ஆகவே நாங்கள் பார்ப்போம், அதாவது பாய்ம பாய்ச்சல் ஒன்றின் வேகத்தை நாங்கள் குறைக்கும் போது, அப்ப இங்க இப்படி கொந்தளிப்பாக வாரவற்ற வேகத்தை நான் இதுல குறைச்ச உடனே அவர் என்ன செய்வார் என்றால் அந்த அருவிக்கோட்டினுடைய வடிவம், அது ஒரு சீரான ஒரு வடிவத்தை என்ன செய்வார் என்றால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ரைட். இப்ப நாங்கள் பார்க்க போற கொந்தளிப்பு பாய்ச்சல், அருவிக்கோட்டு பாய்ச்சல் நீங்க பார்க்கிறீர்கள். அப்ப இந்த கீழுக்குள்ள இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற அந்த நீர் மூலக்கூறுகள் நீராக எடுத்தோம்னால் அந்த நீர் மூலக்கூறுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த கொந்தளிப்பு பாய்ச்சல வேறுபட்ட திசைகளுக்கு போற போல இதுல காட்டப்பட்டிருக்கு பாருங்க, வேறுபட்ட திசையில போகுது.
ஆனால் இந்த அருவிக்கோட்டு பாய்ச்சலில் பாருங்க இங்கே சீராக இருக்குது, உங்களோட கண்ணுக்கு தெரிகிறது. அதே போல இது என்ன செய்யும் என்றால் ஒரு சீரான என்ன செய்யும் ஒரு கோடாக இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் என்ன இருக்கும், அதாவது கொந்தளிப்பு பாய்ச்சலுக்கும் அருவிக்கோட்டு பாய்ச்சல். கொந்தளிப்புன்னு நீங்க யோசிச்சு கொள்ளுங்க, தண்ணி அள்ளி ஊத்துன மேறப்ப வேகங்கள் என்னவாக இருக்கும்னு சொன்னால் வேறுபட்டதாம். அதே நேரத்தில் உயர் வேகத்தில் என்ன செய்ய போகும். அப்ப அருவிக்கோட்டுக்கு கொண்டு வரணும் என்றாலே நாங்கள் வேகத்தை என்ன செய்யணும், தாழ் வேகத்துக்கு என்ன செய்யணும் என்றால் குறைக்க வேண்டி இருக்கிறது. அதே போல அங்க இருக்கிற அந்த துணிக்கைகள் நாங்கள் படிச்சிருக்கோம், திண்மம், திரவம், வாயு என்று பார்த்திருக்கோம். ஆகவே நாங்கள் இந்த பாய்களின் இயக்கம் என்ற பாடம் படிக்கிறது திரவத்துக்கும் வாயுக்கும் படிக்கிறோம். அப்ப இங்க மூலக்கூறுகள் என்னவாக இருக்கும்னால் ஐதாக இருக்கும் என்று படிக்கிறோம். மூலக்கூற்று கவர்ச்சி விசை குறைவானது. அப்ப இங்க என்ன துணிக்கைகள் கொந்தளிப்புடன் என்ன செய்யும், கொதிச்சு கொண்டு போற போல கொந்தளிப்புடன் என்ன செய்யும் இயங்கும். இங்க துணிக்கைகள் என்ன செய்யும் சொன்னால் அருவிக்கோட்டோட இயங்க போகுது. அதே போல அங்க ஜாதேனும் ஒரு புள்ளியை நீங்க எடுத்தீங்கனால் எங்கேயோ அந்த கொந்தளிப்பு பாய்ச்சல ஒரு புள்ளி எடுத்தீங்கன்னால் அந்த புள்ளியில அந்த பாயும் மூலக்கூறினுடைய வேகம் என்ன செய்யும்னு சொன்னால் நேரத்தோட மாறுபட்டு கொண்டு முதல்ல 10 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும், பிறகு 12, சில வழியில் திருப்பி 8ஆக என்ன செய்யும் என்றால் வேகம் மாறுபட்டு கொண்டு போகுது. ஆனால் இந்த அருவிக்கோட்டு பாய்ச்சல் என்ன செய்யாதால் ஒரு செகண்ட்ல அந்த ஒரு புள்ளியை கடந்து செல்ற அந்த மூலக்கூறினுடைய வேகம் என்ன செய்யாதான் மாறாமல் இருக்கு. நீங்க பார்த்த அந்த படத்துல உங்களுக்கு விளங்கியிருக்கும், அது ஒரே சீராக என்ன செய்யுது போய்கொண்டு இருக்கிறது. இப்ப இந்த படத்தை பார்த்தோன்னு உங்களுக்குள்ள என்ன தோன்றுகிறது என்று பாருங்க. உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் வீடுகள்லையும் பூங்கண்டு இருக்கு, எல்லாருமே என்ன செய்வியல் பூங்கண்டுக்கு தண்ணி விடுவியல். அப்ப இந்த தண்ணி விடுற மாதிரியான ஒரு படம் தான் இதுல காட்டியிருக்கு. ஆனா இதுல அவர் என்ன செய்யறார், இந்த இடத்துல அந்த பைப்பை என்ன செய்யறாருன்னா அமர்த்தி பிடிக்கிறார். அப்ப இந்த அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே என்ன செய்வியல் தண்ணி போய்க்க அமர்த்தி பையில டேப்ல இருந்து தண்ணி வரைக்கும் அமர்த்தி பார்த்திருப்பீர்கள். என்ன நடக்கும், இப்போ முதல்ல வந்த அந்த வேகத்துக்கும் நீங்க அமர்த்தின பிறகு இருக்கிற வேகத்தையும் யோசிச்சு பாருங்க, என்னவாக இருக்கும். முதல்ல இருந்த வேகத்தை விட அமர்த்தின பிறகு வேகம் கூடி இருந்ததா குறைஞ்சி இருந்ததா யோசிச்சு பாருங்க. என்ன இருந்தது, வேகமானது என்ன செய்யும் கூடி இருக்கும். ஆகவே நீங்கள் அமர்த்தினோன்னு வேகம் கூடுது. அப்ப அந்த விஷயத்தை தான் நான் சொல்றேன், என்னவாக இருக்கும் என்றால் அந்த ஆரம்பத்துல இருந்த அந்த குறுக்குவெட்டு பரப்பு இவ்வளவு பெரிதான ஒரு குறுக்குவெட்டு பரப்பாக இருந்திருக்கலாம். அதை நீங்க அமர்த்தின உடனே இந்த குறுக்குவெட்டு பரப்பு என்ன செய்யும் என்றால் ஒரு அளவுக்கு என்ன செய்யும் குறையுது. அப்ப குறுக்குவெட்டு பரப்பை நாங்கள் குறைச்ச உடனே என்ன செய்யும்னு சொன்னால் வேகம் கூடுது. குறுக்குவெட்டு பரப்பு குறைஞ்சா என்ன நடக்கும் என்றால் வேகம் கூடுவது தொடர்பான இந்த விஷயம்தான். அப்ப இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் ஏற்கனவே இந்த முன்னுக்கு படிக்க என்னென்ன விஷயம் படிக்கணும்னு பார்த்ததுல அருவிக்கோடு கொந்தளிப்பு படிச்சிட்டோம். அடுத்ததாக என்ன பார்க்க போறோம்னா தொடர்பாய்ச்சல் சமன்பாடு என்று பார்க்க போறோம். அந்த தொடர்பாய்ச்சல் சமன்பாட்டுடன் தொடர்பு படுத்தியதுதான் இதாக இருக்கும். என்ன நடக்கும், குறுக்குவெட்டு பரப்பு குறைஞ்சா வேகம் என்ன செய்யும் கூடும். ரைட். அப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க இதுல பாருங்க, இந்த மூலக்கூறு நீல கலர்ல இருக்கிற மூலக்கூறுகள் என்ன செய்யுது அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வரைக்க இந்த இடத்துல என்ன நடக்கும், அதனுடைய அந்த குறுக்குவெட்டு பரப்பு அப்படியே குறைஞ்சு அப்படியே போகைக்க அந்த மூலக்கூறினுடைய வேகங்களை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். உங்களோட கண்ணால நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வேகங்கள் என்ன செய்கிறது வர வர இந்த இடத்துக்கு வேற அந்த வேகங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதிகரித்து கொண்டு போறதை நீங்கள் உங்களோட கண்ணினூடாக என்ன செய்யலாம் என்றால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்ப இதுல பார்த்துக்கொள்ளுங்க என்னவாக இருக்கும், தொடர்பாய்ச்சல் சமன்பாடு என்றது என்னவாக இருக்கும் என்றால் பாய்ம பாய்ச்சல் ஒன்றுல நீங்க எடுக்க போற ஏதோ ஒரு புள்ளி உண்டு. இந்த பாய்மம் ஓடிக்கொண்டு கேட்க இதுல நீங்க எடுக்கிற அந்த ஒரு புள்ளியிலேயே அருவிக்கோடு பார்த்துட்டேன். அப்ப அருவிக்கோடு பாய்ச்சல் சம்பந்தமாக தான் படிக்கும். பாய்மம் ஒரு புள்ளியில என்ன செய்யும், பாய்ந்து செல்லும் அந்த துணிக்கினுடைய வேகம் என்ன செய்யுமாம் நேரத்துடன் வேறுபடுவதில்லை என்று சொல்லியிருக்கு. அப்ப இதை சில வேளையில மாறாது என்று சொல்லிடும். துணிக்கின்ற வேகம் என்ன செய்யாது மாறா. அப்ப இந்த இடத்துல நீங்க எடுக்கிற வேகமும் இந்த இடத்துல அந்த புள்ளியின் வேகமும் இந்த இடத்துல அந்த புள்ளியின் வேகமும் என்ன செய்யும் என்றால் மாறாமல் இருக்கு. அப்ப இந்த இடத்துல இதை கடந்து போற மூலக்கூறுகள் எல்லாத்தின் வேகமும் மாறாது. உதாரணத்துக்கு இடத்துல அவர் 10 மீட்டர் செகண்ட் -1 போறாருன்றா அது மாறாது. இப்ப இந்த இடத்துல அது 15 மீட்டர் செகண்ட் -1 அது என்ன செய்யாது மாறாது. அப்புறம் இங்க 10,000 இருந்தா இடத்துலயும் 10,000 கோணுமெண்ட் இல்லை. ஏன், குறுக்கோட்டு பிறப்பு குறைஞ்சா என்ன செய்யுமா வேகம் கூடுமென்று தெரியும். ஆகவே அது என்ன செய்யுது மாறாது. அதே போல இஞ்ச வரைக்கு இது என்னவாக இருக்கால் 25 மீட்டர் செகண்ட் -1 இருக்கலாமே. குறுக்கோட்டு பிறப்பு இன்னும் குறைஞ்சிட்டு அப்ப வேகம் என்ன செய்யும் என்றால் இன்னும் கூடவாக இருக்கும். அப்ப இந்த தொடர்பாய்ச்சல் சமன்பாட்டுக்குரிய என்ன சொல்றார், ஒரு குறித்த புள்ளியில வேகம் என்ன செய்யாது மாறாது. அப்ப இதுக்குரிய சமன்பாடு என்ன என்றதை நாங்கள் என்ன செய்ய போறோம்டா பார்க்க போறோம். சரிதானே. அப்ப இதுல இருக்கிறீங்க இந்த குறுக்குவெட்டை நீங்கள் எடுத்தீங்கன்றால் இதுல இந்த குறுக்குவெட்டு பரப்பு நீங்கள் எடுத்தீங்கன்றால் இது ஒரு வட்டமாக இருக்கிறதால என்னவாக இருக்கும் பையார் வர்க்கம் சொல்லுவோம். ஆகவே இந்த பரப்பை நான் சொல்றேன் E1. சரிதானே. அதே போல இதுக்குள்ளால் என்ன செய்யும் என்றால் மூலக்கூறுகள் மூவ் பண்ண போது ஆகவே இந்த வேகத்தை நான் என்ன சொல்றேன் V1 சொல்றேன். அதே போல இங்கே இந்த குறுக்குவெட்டு பரப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால்
அதுவும் பையார் வர்க்கம் தான். ஆகவே இதன் பரப்பு நான் என்ன சொல்கிறேன், A2 என்றும் இதுக்குள்ளால போகிற அந்த மூலக்கூறுகள வேகத்தை நான் என்ன சொல்ல போகிறேன், V2 என்றும் சொல்ல போகிறேன். அப்போ V2 ன்னு சொன்னா இதுக்கு இடையிலான தொடர்பு என்னது, இந்த இடத்துல போகிற அந்த மூலக்கூறினுடைய வேகம் என்ன செய்யாது, இந்த குறித்த கணத்தில் மாறாது. அதே போல் இதில் போகிறதும் என்ன செய்யாது, மாறாது. அப்போ இங்கே இருக்கிறது சும்மா ஜோதிச்சுக்கொள்ளுங்க, இந்த குறுக்குவெட்டு பரப்பும் தெரியும் உங்களுக்கு, என்ன தெரியும், வேகமும் தெரியும் என்று சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற கனவளவை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஒரு செகண்டில் இவ்விடத்தை தாண்டி போகிற கனவளவும் இந்த இடத்தை தாண்டி போகிற அந்த கனவளவும் என்ன செய்யாதுன்னா மாறாது. சரிதானே? இப்போ இது வடிவாக ஜோதிச்சுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் வை என்று சொன்னால் அந்த வை என்ற இடத்துல மூலக்கூறு தாண்டி செல்ற அந்த ஒரு செகண்டில் போகிற கனவளவின் அளவும் இந்த கனவளவின் அளவும் என்ன செய்யாதுன்னா ஒரு செகண்டில் மாறாது. இங்கே ஸ்லோவாக வருவார், இங்கே என்ன செய்வார், ஒரு செகண்டில் வேகமாக போகிற அளவு குறைஞ்ச அளவில் என்ன செய்யும், கூட போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால் இந்த A into V வந்து என்னவாக இருக்கும் என்றால் மாறிலி. யாரு, குறுக்குவெட்டு முக பரப்பையும் அந்த வேகத்தையும் பெருக்கிறது என்னவாக இருக்கும் என்றால் மாறாது. ஏன், இந்த இடத்துலையும் மாறாது, இந்த இடத்துலையும் மாறாது, இஞ்சாலையும் என்ன செய்யாது, மாறாது. அப்போ இந்த A என்றது குறுக்குவெட்டு பரப்பு. ஆகவே அதுக்குரிய அலகு என்னவாக இருக்கும் என்றால் மீட்டர் வர்க்கம். பரப்பளவுக்கு அலகு மீட்டர் வர்க்கம். வேகம் என்ற என்ன அலகு, மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அப்போ இந்த மீட்டர் வர்க்கம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சேர்த்தம் என்றால் என்னென்று வரும், மீட்டர் கனம் கீழே என்னது செகண்ட், இல்லாடி மீட்டர் கனம் செகண்ட் மைனஸ் 1. அப்போ மீட்டர் கனம் செகண்ட் மைனஸ் 1 இந்த மீட்டர் கனம்ன்றது யாருக்குரிய அலகு, கனவளவுக்குரிய அலகு. இந்த வேகம் இது V, இந்த கனவளவுக்கும் குறியீடு V தான். சரி ஞாபகவே, கனவளவை என்னத்தால பிரிக்கிறென்றால் நேரத்தால பிரிக்கிறது போல் இருக்கும். கனவளவை என்னத்தால பிரிக்கிறது, நேரத்தால பிரிக்கிறது போன்ற ஒரு அமைவு. ஆகவே நாங்கள் ஏதாவது ஒன்றை நேரத்தால பிரித்தோம்னா நீங்கள் படிச்சிருப்பியல் என்னவாக இருக்கும்னா தரம் 12ல் மின்னோட்டம் என்ற பாடம் படிச்சிருப்பியல். அங்கே மின்னோட்டம் ஓடுறது வந்து ஏற்ற பாய்ச்சல் வீதம் என்று படிச்சிருப்பியல். அதே போல் இங்கே என்னது, கனவளவு போகுது. ஆகவே நேரத்தால் பிரித்தால் கனவளவு பாய்ச்சல் வீதம். எப்பயுமே நாங்கள் நேரத்தால் ஒன்றை பிரித்தோம்னு சொன்னால் அதை வீதம் என்று கதைச்சு கொள்வோம். ஆகவே கனவளவு பாய்ச்சல் வீதம் என்று என்ன சொல்லலாம். ஆகவே இந்த தொடர்பாய்ச்சல் சமன்பாட்டினுடைய அடிப்படையாக என்ன இருக்கும் என்றால் ஒரு குறித்த புள்ளியிலே அந்த கனவளவு பாய்ச்சல் வீதம் என்னவாக இருக்காதுன்னு சொன்னால் மாறாது. இப்போ இந்த இடத்துல இருக்கிற கனவளவு பாய்ச்சல் வீதம், இந்த இடத்துல இருக்கிற கனவளவு பாய்ச்சல் வீதம், இந்த இருக்கிற கனவளவு பாய்ச்சல் வீதம் என்னவாக இருக்கும்னு சொன்னால் சமனாக காணப்பட போகுது. ரைட். அப்போ அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த அறிவிக்கோட்டினுடைய படம் இங்கே காட்டப்பட்டிருக்கு. சரிதானே? அப்போ இதனுடைய குறுக்கோட்டு பரப்பை நாங்கள் பார்ப்போம். E1 என்று சொல்லியும் இவர் V1 வேகம் தந்திருக்கு. ஆக இதன் குறுக்கோட்டு பரப்பு என்ன சொல்றாம், A2 என்றும் சொன்னோம் என்று சொன்னால் அப்போ இந்த இடத்துல A என்ற இடத்திலையும் அந்த கனவளவு பாய்ச்சலும் B என்ற இடத்திலையும் கனவளவு பாய்ச்சலும் மாறாததால நாங்கள் சொல்லலாம் AV வந்து என்ன சொல்லிட்டோம், K. ஆகவே அந்த இந்த புள்ளிக்கு பார்த்தோம் என்றால் A1 V1 என்றது என்னவாக இருக்கும் என்றால் A2 V2க்கு என்னவாக இருக்கும், சமனாக இருக்கும். அப்போ நாங்கள் இறுதியாக சொல்ல போகிற விஷயம் E1 V1 சமன் A2 V2. அதாவது இந்த புள்ளியில் இருக்கிற கனவளவு பாய்ச்சலும் இந்த புள்ளியில் இருக்கிற கனவளவு பாய்ச்சலும் என்ன செய்யாதுன்னு சொன்னால் மாறுபடாது. ஆகவே இதனுடைய அலகு என்னது, மீட்டர் கனம் செகண்ட் மைனஸ் 1 என்றதான் இதனுடைய அலகு. ஆகவே V/T என்றதை மறக்க வேண்டாம். அப்போ A1 V1 என்றது V/T தான். அந்த அமைப்பு தான் உங்களுக்கு இதுலேயும் காட்டியிருக்கு. இப்போ படங்கள் அப்படித்தான் இருக்கணுமென்ற அளவு முக்கியம் இல்லை. இந்த படம் என்ன செய்யலாம், அப்படி குழாய் நேராக வந்து அதனுடைய அளவு என்ன செய்யலாம், குறையலாம். அப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்றால் இதில் வார அந்த அருவிக்கோடு 1 2 3 4 5 6 7 அருவிக்கோடு வந்தால் அந்த 7 அருவிக்கோடும் அப்படியே குறைஞ்சு பாருங்க, இதுக்குள்ளால போகுது. 7 அருவிக்கோடும் ஒரு இடம் இல்லாமல் போகலை. இந்த இடத்துல அது என்ன செய்யுதுன்றால் 7மே அப்படியே என்ன செய்யுது, ஒடுங்கி போகுது. அப்போ இங்கே வேகம் குறைவாக இருந்து இங்கே வரைக்கும் என்ன செய்யும் என்றால் வேகம் கூடிக்கொண்டு போகுது. சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இதுதான் அர்த்தம். அப்போ நாங்கள் இதில் சொல்லலாம் என்னது, V1 விட V2 என்னவாக இருக்கும், இவ்வாறு இருக்குமா, V1 பெரிதாகவும் V2 சின்னதாகவும் இருக்குமோ. அங்கே V2ன்றது இஞ்சால குறுக்கூட்டு பிறப்பு குறைஞ்சா தான் என்னவா இருக்கும், அது வேகம் கூடனாகவே இது என்னவாக இருக்கும் என்றால் தவறு. அப்போ என்ன எழுதணும், V2 பெரிது என்னவாக இருக்கும் என்றால் V1 எழுதணும், மறக்கக்கூடாது. V2 பெரிது V1. அப்போ இதுக்கு நாங்கள் மறுதலியா இன்னொன்று எழுதலாம். இங்கே குறுக்கோட்டு பிறப்பு நீங்கள் எழுதுனீங்கன்னா என்னென்று எழுதலாம், A1 A2 என்று எழுதுனா யார் பெருசு, A1 பெரிதா A2 பெரிதாக இருக்குமா, A1 தான் என்னவாக இருக்கும், பெரிதாக இருக்கும். அப்போ இங்கே நாங்கள் எழுதுவோம் V1 V2 என்று எழுதினோம்டா யார் பெரிது, குறுக்கோட்டு பிறப்பு குறைஞ்சா வேகம் கூட. ஆகவே V2 பெரிதாக இருக்கும். சரிதானே? இதெல்லாம் வினாக்கள்ல கேட்கப்படுது. குறுக்கோட்டு பிறப்பு குறைஞ்சா என்ன நடக்கும், கூடினா என்ன நடக்கும் என்ற விடயங்கள் இருக்கு. சரிதானே? ரைட்.
இப்போ அந்த அமைப்பு தான் உங்களுக்கு காட்டி எங்களுக்கு இறுதியாக நாங்கள் எடுக்க வேண்டிய சமன்பாடு என்னவாக இருக்கும் என்றால் a1 b1 சமன் என்னவாக இருக்கும் என்றால் a2 b2 ஆக இருக்க போகுது. சரி, இப்போ உங்களுக்கு இதில் ஒரு படம் ஒன்று காட்டியிருக்கு. ஆகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஒரு ஸ்ப்ரேயர் ஒன்றால் இங்கே பைப் ஒன்று வந்து இங்கே நொசல்ஸ்ன்னு சொல்கிறது என்ன, அந்த நொசல்ஸால் என்ன நடக்கும்னு சொன்னால் ஸ்ப்ரே ஆகுது. அப்போ உங்களுக்கு வடிவாக தெரியும், இதுக்குள்ளேருந்து இந்த திரவம் வரைக்கும் அந்த பைப்பின் சைஸை பாருங்க. இந்த பைப்பின் சைஸுக்கும் இந்த நொசல்ஸ்ன்னு சொல்கிறது என்ன, ஒரு ஊசி நுனை மாதிரி தான் இருக்கும், சின்னனாக இருக்க போகுது. அப்போ அந்த சைஸ் குறைஞ்சோன்னு என்ன நடக்க போகுது, வேகம் கூட போகுது. அப்போ வேகம் கூடுறதால நாங்கள் என்ன செய்கிறோம், ஸ்ப்ரே பண்ணக்கூடியதாக இருக்க போகுது. அப்போ இது தொடர்பான ஒரு கணித்தலை பார்ப்போம். சரிண்ணே, அப்போ இதோட சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு கணித்தல் உங்களுக்கு இதில் தந்திருக்கிறேன்னு என்னது, படத்தில் உங்களுக்கு தந்திருக்கிற விஷயம், அதனுடைய ஆரை தந்திருக்கிற எவ்வளவாக இருக்கும்னு சொன்னால் 2 சென்டிமீட்டராகவும், அதுக்குள்ளால அந்த வெளியில வார வேகம் வந்து உங்களுக்கு தந்திருக்கிற 4 மீட்டர் செகண்ட் -1. அதே போல இதனுடைய ஆரை வந்து உங்களுக்கு தந்திருக்கு 1 சென்டிமீட்டர் என்று சொல்லியும் அதனுடைய வேகம் என்னென்று கேள்வி கேட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு என்ன தெரியும், தொடர்பாற்றல் சமன்பாட்டின் அடிப்படையில் a1 b1 சமன் a2 b2 ஆக இருக்கும். அப்போ a1 b1க்கு பதிலாக நாங்கள் இங்கே என்ன போடணும்னா a1 தான் போடுவோம். அப்போ a1ன்றது பரப்பளவு. ஆகவே எங்களுக்கு இங்கே என்ன தந்திருக்கு, ஆரை தந்திருக்கு. அப்போ ஆரை தந்தால் நாங்கள் என்னத்துக்கு மாற்றணும், பரப்பளவுக்கு வரணும். அப்போ வட்டமாக இருக்கிறதால நாங்கள் என்ன போடுவோம், πr வர்க்கம். அப்போ πr1 வர்க்கம் இன்டு v1 சமன் என்னவாக இருக்கும் என்றால் πr2 வர்க்கம் இன்டு என்னவாக இருக்கும் என்றால் v2 ஆக இருக்க போகுது. அப்போ இதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பை வெட்டுப்படும். ஆகவே பை இருக்கட்டும். r1க்கு பதிலாக எவ்வளவு போட போறீங்க, இங்கே 2 இருக்கு. ஆகவே இங்கே 2 தர என்னது, 2 எண்ணத்தில் இருக்கு சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் நாங்கள் கட்டாயம் எண்ணத்தில் போடணும், மீட்டரில் போடணும். எங்களுடைய கணிப்புகள் எல்லாமே நியம அலகுல இருக்கிறதால மீட்டருக்கு மாற்றுறதுக்கு 10⁻². சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றுறதுக்கு என்ன பிள்ளைகள், 10⁻². அப்போ இது தொடர்பாக முன்னைய வகுப்புகளில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். சரிதானே, 10⁻². ஆகவே இதனுடைய என்னவாக இருக்கும் என்றால் r வர்க்கம் தர v1 வேகம் எவ்வளவுன்னு தந்திருக்கு 4. ஆகவே நீங்கள் இதில் என்ன போடுவியல் 4. அது சமன் இஞ்சால என்ன வரப்போகுது பை. அதனுடைய உடனே என்ன செய்யணும், பரப்பளவுக்கு பதிலாக இங்கே யாரை வந்து எவ்வளோ தந்திருக்கு 1. அப்போ இங்கேயும் சென்டிமீட்டரில் இருக்கிறது மீட்டருக்கு மாற்றுவியல் 10⁻². தர என்னவாக இருக்கும் என்றால் v2 ஆக இருக்கும். தர என்னவாக இருக்கும் பிள்ளைய v2 ஆக இருக்கும். அப்போ இதுலேருந்து நீங்கள் இதை வந்து சுருக்க பொறியல். அப்போ என்ன செய்ய பொறியல்னு சொன்னால், அப்போ இந்த பையையும் நாங்கள் என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணலாம். அதே போல் ரைட், அதே போல் இந்த மிச்சத்தை எழுதினீங்கன்னா இங்கே ஈட்டண்டு என்ன வரும் 4 தர 10⁻4 தர 4 சமன் இஞ்சால நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 தர 10⁻4 தர v2 ஆக இருக்கும். சரிதானே. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த 10⁻4 இந்த 10⁻4 நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் கேன்சல் பண்ணி கொள்ளலாம். சரியோ. அப்போ எங்களுக்கு அதில் மிச்சமாக இருக்கிறது இங்கே நன்னாங்க என்னவாக இருக்கும் என்றால் 16ன்றது v2 ஆக இருக்கும். ஆகவே v2வினுடைய பெருமானம் என்னவாக இருக்கும் என்றால் 16 மீட்டர் செகண்ட் -1. அப்போ ஜோதிச்சு பாருங்க, 4 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தோடு வந்தாங்க. அங்கிருந்து வாரவர் இங்கே எவ்வளவாக போகிறாருன்னு சொன்னால் 16ஆக போகிறார். சில மாணவர்கள் என்ன செய்யணும்னா இங்கே 2 இங்கே 1ன்றதால இது அரைவாசியால் குறைஞ்சிருக்கு. ஆகவே அரைவாசியால் கூடும் என்று சொல்லி 4 அது 8ஆக இருக்கும் என்று சொல்லுவீங்க. ஆனால் 8 விட வந்தது எங்களுக்கு 16 வந்திருக்கு. அப்போ அதனுடைய மடங்குகளில் தான் பெருகுது. ஆகவே இங்கே வர்க்கம் இருக்கு. ஆகவே மிக முக்கியமான ஒன்று இந்த வினாவில் a1 b1 சமன் a2 v2ன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த மிக முக்கியமான விஷயம் அலகு மாற்றம் தெரிய வேண்டும். உங்களுடைய பாடத்தில் அலகு மாற்றம் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சால்தான் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றுறது எவ்வாறு, மற்றது கணித்தல்களை எவ்வாறு மிக இலகுவாக செய்யலாம் என்ற அந்த சுருக்கல் மெதட்டுகளை நீங்கள் என்ன செய்யணும், பாவிக்க வேண்டும். ரைட், அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். சரிதானே. இப்போ நாங்கள் பார்த்த விஷயத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு பாருங்க, ஒரு நீர்க்குழாய் ஏபின்னு சொல்லியிருக்கு. ஏபி ஒன்றோடு ஒன்று நாங்கள் நினைச்சுக்கோம். அப்போ இதில் ஒரு ஏ என்ற குழாயும் இங்கால ஒரு பி என்ற குழாயையும் நான் என்ன செய்திருக்கிறேன், ஒன்றோடு ஒன்று சேர்த்திருக்கிறேன். இங்கே வேகங்கள் தந்திருக்கு v1 v2 என்பது என்னவா வேகம். அப்போ உங்கள்கிட்ட கேட்டுருக்கு. இப்போ நான் முதல் சொன்ன விஷயம்தான் என்னது, a1 a2 எனின் v1 v2 எனின் அடுத்து p1 p2ன்னு சொல்லியிருக்காங்க. p1 p2 பற்றி பார்ப்போம். என்னென்னு இந்த குறியீடுகளை என்ன செய்திருக்குன்னு சொன்னால் உங்களை தனித்தனியே இட சொல்லியிருக்க. குறியீடுகளை உங்களை இடட்டா அவையில் தந்திருக்கணும். யாரு குறுக்குவெட்டு பெற பேராம் a1 பெரிதாம் a2 என்னவாம் சின்னன். அப்படி என்றால்
V1 V2 எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு வடிவா தெரியும். என்ன எழுதலாம்? A1 பெரிது A2 என்று சொன்னால் V1 V2 இவர் தான் என்னது V1. சரிதானே? அப்போ இந்த V2 என்னவாக இருக்கும்னு சொன்னால் பெரிதாக இருக்கும். ஏன்? குறுக்கோட்டு பரப்பு குறைஞ்சா வேகம் என்ன செய்யும்? கூடும். இதே போலதான் நாங்கள் அடுத்த விஷயம் இந்த P1 P2 என்று கதைக்கிறது யாரென்று சொன்னா பிள்ளைகள் அது அமுக்கங்களாக இருக்கும். P1 P2ன்றது என்னது? அமுக்கம். அதாவது வேகம் கூடுனால் அமுக்கம் என்ன செய்யும் என்றால் குறையும். ஒரு நோட் பண்ணிக்கொள்ளுங்க வடிவா. வேகம் கூடும் என்று சொன்னால் அமுக்கம் என்ன செய்யும் என்றால் குறையும். அப்ப அந்த அடிப்படையில் நீங்கள் இதில் அமுக்கத்துக்கு இடையிலான தொடர்பு எழுதினீர்கள் என்றால் P1 P2 என்றால் வேகம் கூடுனா அமுக்கம் குறையும் என்றால் எங்க அமுக்கம் கூடவா இருக்கும்? இங்குதானே வேகம் குறைவு V1 இல்ல வேகம் குறைவு. ஆகவே இந்த இடத்துல என்னவாக இருக்கும் என்றால் அமுக்கம் கூடவாகவும் இஞ்சால என்னவாக இருக்கும் என்றால் அமுக்கம் குறைவாகவும் இருக்கும். மறக்கக்கூடாது. என்னது? வேகம் கூடுனால் அமுக்கம் குறையும். அப்ப குறைஞ்ச வேகத்துல போச்சுன்னா அமுக்கம் என்னவா இருக்கும்னா அங்க கூடவாக இருக்கும். இந்த முதலாவது ரெண்டுக்கும் இடையிலான சமன்பாடு கேட்டிருக்கு. ஆகவே சமன்பாடு என்னவாக இருக்கும் என்றால் AV சமன் என்னது? K. அப்ப இதுல இருந்து நீங்கள் எழுதி கொள்ளலாம் A1 V1 சமன் என்னவாக இருக்கும் என்றால் A2 V2 ஆக இருக்கும். சரிதானே? அடுத்த விஷயம் இங்கு A குழாயினூடாக போறது இதுக்குள்ளால போறது உங்களுக்கு தந்திருக்கு 2 மீட்டர் கனம் பெர் செகண்ட் சொல்லியிருக்கணும். 2 மீட்டர் கனம் பெர் செகண்ட் சொல்லியிருக்கு. அதே நேரம் இதனுடைய அந்த எம்மினுடைய குறுக்குவெட்டு பரப்பு உங்களுக்கு தந்திருக்கு 2 மீட்டர் ஸ்கொயர் என்று தந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும் 2 மீட்டர் கனம் பெர் செகண்ட் என்றால் என்னது? A இன்டு V தான் தந்திருக்கு. AV கனவளவு பாய்ச்சல் வீதம் தான் தந்திருக்கு. VOT தான் உங்களுக்கு தந்திருக்கு. அதெல்லாம் உங்களை நீங்கள் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் நான். சரிதானே? 2 மீட்டர் கனம் பெர் செகண்ட். சரிதானே? அப்போ இதை வச்சு கொண்டு அங்கே குறுக்கோட்டு பரப்பு தெரியும் என்றால் இதுக்கால போகிற அந்த வேகம் என்னன்னு தான் என்ன செய்திருக்கேன்னா உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கு. ஆகவே வேகம் என்னவாக இருக்கும்னு சொன்னால் ரெண்டுக்கும் சமன் என்றால் குறுக்கோட்டு பரப்பு எவ்வளவு? 2 தர வேகம் தெரியாது. இஞ்சால கனவளவு பாய்ச்சல் வீதம் 2. ஆகவே இந்த 2 கேன்சல் ஆனால் இஞ்சால் 1 மிச்சம். ஆகவே V சமன் என்னவாக இருக்கும் என்றால் 1 மீட்டர் செகண்ட் -1 ஆக இருக்கும். சரிதானே? அடுத்த விஷயம் என்ன கேட்டிருக்கோன்னா இந்த எல் குழாய் பாருங்க. அப்போ இதுக்குள்ளால வாரதை நாங்கள் பார்த்துட்டோம். 1 மீட்டர் செகண்ட் -1 இவர் வாரார். ஆகவே இவற்றை பரப்பு 2 மீட்டர் ஸ்கொயர். சரிதானே? அப்போ இதுக்குள்ளால போகிற அந்த திரவத்தினுடைய கனவளவு பாய்ச்சல் வீதம் அதாவது VOT அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் AV என்றது. அது என்னவாக இருக்கும்னு சொன்னால் 2 மீட்டர் கனம் செகண்ட் -1. அப்போ இதுக்குள்ளால போகிறதும் கட்டாயம் என்ன செய்யணும் என்றால் மாறக்கூடாது. அதுவும் என்னவாக இருக்கும் என்றால் 2 மீட்டர் கனம் பெர் செகண்டாக இருக்குமே. கனவளவு பாய்ச்சல் வீதம் என்றது மாறாது. சரி, கனவளவு பாய்ச்சல் வீதம் அரிக்கோட்டு பாய்ச்சல் இருக்கேக்க மாறாது. ஆகவே அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்கென்றால் இந்த V2 எவ்வளவாக இருக்கும் என்றால் 2 மீட்டர் செகண்ட் -1 ஆக இருந்தால் V2 ஆனது 2 மீட்டர் செகண்ட் -1 ஆக இருந்தால் உங்கள்கிட்ட கேட்டது இதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு A1 என்ன? அப்போ அதே சமன்பாடு தான். AV என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அந்த 2 ஆக இருக்க போது. ஆகவே A உங்களுக்கு தெரியாது. V எவ்வளவாம்? 2. ஆகவே இஞ்சையின் 2 ஆக இருந்தால் அந்த ஏயினுடைய அளவு என்னவாக இருக்கும் என்றால் 1 மீட்டர் ஸ்கொயர். 8 ஏயினுடைய பரப்பு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் 1 மீட்டர் வர்க்கத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அப்போ குறுக்கோட்டு பரப்பு பாருங்க, அது 2 இருக்கு. இது எவ்வளவா இருக்கு? 1 இருக்கு. அது குறுக்கோட்டு பரப்பு குறைஞ்சா வேகம் என்ன செய்யும்? கூடும். வேகம் கூடுனால் அமுக்கம் என்ன செய்யும்? குறையும். ஓகே, நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். என்னவாக இருக்கும்னால் பாய்ம பாய்ச்சல் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை உங்கள்கிட்ட கேட்டிருக்கு. ஒன்று, அருவிக்கோட்டு பாய்ச்சலில் ஒரு குறித்த புள்ளி ஒன்றை கடந்து செல்லும் துணிக்கைகளுடைய வேகம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அருவிக்கோட்டு பாய்ச்சலில் என்னவாக இருக்கு? வேகம் நேரத்துடன் மாற்ற முறாது. வேகம் என்ன செய்ய? அருவிக்கோட்டு பாய்ச்சலில் குறித்து நாங்கள் பார்த்து நாங்கள் 2க்கும் இடையிலான வேறுபாடு பார்த்து நாங்கள் அந்த அடிப்படையில் என்ன செய்ய? அந்த அருவிக்கோட்டு பாய்ச்சலில் வேகம் மாறாது. ஆகவே ஏ கூற்று என்னவாக இருக்கும்? சரி, அப்போ ஏ கூற்று சரி என்றால் இந்த விட வராதே, மிச்சம் எல்லாத்திலேயும் ஏ இருக்கு. அடுத்து பி கூற்று, கொந்தளிப்பு பாய்ச்சல் என்பது குழம்பிய பாய்ச்சல் ஆகும். கொந்தளிப்பு பாய்ச்சல்ன்றது என்ன? குழம்பிய. உங்களுக்கு விலங்கு தானே கொந்தளிப்பு வித்தியாசமாக இருக்கும் என்றதால் நாங்கள் என்னது குழம்பிய பாய்ச்சல் ஆகும் என்றதை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆகவே பியும் சரி. ஆகவே இந்த விடை வராது, இந்த விடை வராது. அப்போ இருக்கிறது ஏபிசி ஆக இருக்கலாம் அல்லது என்னது ஏபி. அடுத்ததை பார்ப்போம். பாய்ம பாய்ச்சலின் வேகத்தை குறைந்த பெருமானத்துக்கு, வேகத்தை நான் என்ன செய்கிறேன்? குறைச்சு கொண்டு வந்தா, கூடின வேகத்திலிருந்து குறைச்சு கொண்டு வந்தா குறைந்த பெருமானத்தில் இருந்து படிப்படியாக அதிகரிக்கிறோம். சரி, குறைஞ்ச பெருமானத்திலிருந்து நாங்கள் கூட்டி கொண்டு போய் அதிகரிக்கும் போது பாய்மமானது என்னவாக இருக்கும்? கொந்தளிப்பு நிலையிலிருந்து அருவிக்கோட்டு நிலைக்கு வருமா.
குறைஞ்சையிலிருந்து கூட்டி கொண்டு போனோம்னா கொந்தளிப்பு நிலையிலிருந்து அருவிக்கோட்டு வருமோ? இல்லை, மாறி சொல்லணுமே. குறைஞ்சதுல என்ன கூடுதலிருந்து குறைஞ்சு கொண்டு வந்தா தான் அருவிக்கோட்டு பாய்ச்சல். இங்கே என்ன சொல்லியிருக்கின்றால் மாறி சொல்லியிருக்கு. ஆகவே இந்த சி என்ற கூட்டு என்னவாக இருக்கும்? தவறானது. ஆகவே இதுக்கு சரியான விடை என்னவாக இருக்கும் என்றால் மூன்றாவது விடை ஏயும் பியும். அடுத்த கேள்வி பார்ப்போம். அருவிக்கோட்டு பாய்ச்சல் தொடர்பான நிகழ்வின் போது இதில் சொல்லியிருக்கு, சரிதானே? அதே போலதான் பாய்ம குழாயின் ஒரு குறித்த என்னவாக இருக்கும் என்றால் குறுக்குவட்டில் ஒரு செகண்ட் பாருங்க, ஒரு குறித்த ஒரு குறுக்குவட்டு முகத்தினூடாக செகனுக்கு வெளியாகும் பாய்களின் கனவளவு என்ன செய்யாது? நேரத்துடன் மாற்றமடையாது. ஒரு செகண்ட்ல போற அந்த கனவளவு என்ன செய்யாது? நேரத்துடன் மாற்றமடையாது. அதைத்தான் சொல்றோம் ஏபி சமன் கே. இப்போ நாங்கள் சமன்பாட்டு வடிவத்தில் படித்ததெல்லாம் இங்கே வசனங்களாக இருக்கின்றன. ஆகவே ஏபி சமன் என்னவாக இருக்கும் என்றால் கே ஆக இருக்கும். ஆகவே அந்த கூட்டு என்னது? சரி, அடுத்தது பாய்ச்சல் குழாயின் ஒடுங்கிய இடங்களில் பாய்ச்சலின் வேகம் அதிகம். பாய்ம குழாயின் பாய்ச்சலின் குழாயின் வேகம் வந்து என்னது? குறுக்குவெட்டு பரப்பு ஒடுங்கி கொண்டு போகும் என்றால் அதனுடைய வேகம் என்ன செய்யும் என்றால் கூடுமாம். அது சரிதானே? குறுக்குவெட்டு பரப்பு குறைஞ்ச என்ன செய்யும்? வேகம் கூடுமாகவே ஏயும் சரி பியும் என்னவாக இருக்கும் என்றால் சரியாக இருக்கும். அடுத்த சியை பார்ப்போம். அருவிக்கோடுகள் ஒன்றை ஒன்று ஊடுருவாது. அருவிக்கோடுகள் வந்து என்ன செய்யாது என்றால் ஒன்றை ஒன்று என்ன செய்யாது? இடைவெட்டாது என்பதும் என்னவாக இருக்கும் என்றால் சரியானதாக இருக்கும். ஆகவே இதுக்கு ஏபிசி என்னது? மூன்றும் பொருத்தமானது. அடுத்தது வந்து நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்த விஷயம் தொடர்பான கணிப்புகள் வந்து சரிதானே பார்ப்போம். புகுத்தி ஒன்றில், புகுத்தி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், யாருன்னு சொன்னால் சிரிஞ்சன்னு சொல்றது, ஊசி போடுறதுக்காக பாவிக்கிறது. புகுத்தியின் முசலத்தின் விட்டம் உங்களுக்கு எவ்வளவு தந்திருக்கின்றால் 2ஆகவும் அதனுடைய ஊசி துவாரம் நாங்கள் முதல்ல செய்த அதே கேள்வி போல ஊசி துவாரம் எவ்வளவா? 5.5 மில்லிமீட்டர். பாருங்க, அலகு மாற்றத்தை கவனிச்சு கொள்ளுங்க. இங்கே மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. அங்கே சென்டிமீட்டர்ல இருக்கு, இங்கே என்னவாக இருக்கு? மில்லிமீட்டர்களாக இருக்குமென்னு சொன்னால் அதுக்குள்ள நீர் நிரப்பி 0.2 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தோட நீங்க என்ன செய்றீங்கன்னா அந்த முசலத்தை தள்ளுநீர்களாக இருந்தால் அந்த ஊசி முனையினூடாக பாயிற என்ன கேட்டிருக்குன்னு சொன்னால் வேகம் என்ன வேகத்தில் அதை என்ன செய்யும் என்றால் பாயும் என்று உங்கள்கிட்ட கேட்டிருக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இந்த நாங்கள் சிரிஞ்சி அமர்த்தேக்க இதுக்கான அந்த திரவம் வெளியில போறது உங்களோட கண்ணுக்கு தெரிகிறது, சரிதானே? அப்போ இப்படி இருக்கேக்க அதே விஷயம் தான் எப்பயுமே எங்களோட பழைய சமன்பாடு தான் என்ன வரப்போகுது என்றால் A1 V1 சமன் என்னவாக இருக்கும் என்றால் A2 V2 ஆக இருக்க போகுது. அந்த அடிப்படையில் இந்த முதல்ல முசலத்துக்கு நீங்க போட்டீங்கன்னா இங்க விட்டம் தந்திருக்குது. ஆகவே என்ன போடணும்? ஆரையின் பரப்பளவுன்றது என்னவாக இருக்கும் என்றால் பையார் வர்க்கம், சரிதானே? இப்போ நான் தனியாக கண்டு காட்டுறேன். பையார் வர்க்கம். ஆகவே மறக்க வேண்டாம், பை சரி. ஆரைக்கு பதிலாக இங்கே விட்டம் தந்ததால் நீங்கள் என்ன செய்யணும்? விட்டம் என்றால் விட்டத்தின் கீழ் என்னவாக இருக்கும்? 2 இருக்கும். ஏன் விட்டம் என்பது என்னவாக இருக்கும் என்றால் ஆரையினுடைய 2 மடங்கு. யோசிச்சு பாருங்க, அங்கே கணிதத்தில் நீங்கள் படித்த விஷயத்தினுடைய பிரயோகம் இங்கே இருக்குது, சரிதானே? ஒரு முறை பரீட்சையில் வந்து விட்டம் 2 மீட்டர் என்று தந்து போட்டு அதை நீங்கள் ஆரை வந்து 1 மீட்டர் என்று காண்றதுக்கு 2ஐ 2ஆல் பிரிக்கிறதுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்பட்டதாகவே மிக மிக முக்கியம். அப்போ இதெல்லாம் நீங்கள் எழுதி காட்ட வேண்டும், சரிதானே? அப்போ விட்டம் என்னவாக இருக்கும் என்றால் நீங்கள் 2ஆல் பிரித்து காட்டுவியல். அப்போ அதன்படி இதில் போட்டு இதனுடைய பரப்பளவு. அதே போல் இங்கே அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் விட்டம் தான், ஆனால் இங்கே அலகு எண்ணத்தில் இருக்கு மில்லிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் என்றால் 10^2 போட புரியல என்ன? 10^2 மில்லிமீட்டர் என்றால் என்ன செய்ய புரியல்? 10^3 போட்டு இந்த கணக்கை நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் செய்யக்கூடியதாக இருக்கும், சரி? அப்போ இந்த கணக்கை நீங்கள் என்ன செய்யணும்னா செய்து மிச்ச விஷயங்களை முடிச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டுருக்கேன் என்னென்ன மாதிரி செய்யலாம் என்ற அலகு மாற்றம்ன்றது மிக மிக முக்கியம். அதே போன்ற வினாக்கள் தான் இதில் காட்டப்பட்டிருக்குது, நீங்கள் பார்க்கலாம், சரிதானே? ஏபி என்ற குழாய் வந்து அந்த குறுக்குவெட்டு பரப்பு அதே விஷயம் தான் பாருங்க, ஒரே பெருமானம் தான். குறுக்குவெட்டு பரப்பு இஞ்சால் அதே விட்டம் தான் தந்திருக்கு, ஒன்றின் வேகம் தந்திருக்கு. ஆகவே மற்றதுன்ற வேகம். அப்போ இந்த கேள்வியின் பேட்டர்ன் ஒரே மாதிரி தான். ஒன்று கனவளவு பாய்ச்சல் வீதம் தந்துட்டு கேள்வி கேட்கலாம், இல்லாட்டிக்கு 2 விட்டம் தந்து போட்டு அதுல இருந்து என்ன செய்யலாம் என்றால் உங்களுக்கு அடுத்ததனுடைய வேகத்தை பற்றி கேட்கலாம், சரி? அப்போ ஆகவே இதுக்கும் அதே சமன்பாடு தான், ஒரு மாற்றமும் இல்லை. A1 V1 சமன் A2 V2 தான், சரிதானே? A1 V1 சமன் என்னவாகும்? A2 V2 தான். இப்போ பிரதியிடுதல் தான் இருக்கு, பிரதியிடுதலும் அங்கால என்ன செய்யறேன்னா சுருக்குதலும். ஆகவே நீங்கள் அதை என்ன செய்வீங்கன்னா சிறந்த முறையில் செய்து கொள்வீர்கள், ரைட்? அப்போ இதில் உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டு அருவிக்கோட்டு பாய்ச்சல் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி. அப்போ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீர்கள். அடுத்து அருவிக்கோட்டு பாய்ச்சலின் தொடர்ச்சியாக இடம்பெறும் சந்தர்ப்பங்கள் கேட்ட தொடர்ச்சி சமன்பாட்டை எழுதி அதனுடைய குறியீடுகளை குறிப்பிடுக. அப்போ தொடர்ச்சி சமன்பாட்டை தர சொல்லியிருக்கு. அப்போ தொடர்ச்சி சமன்பாடு என்னது? அதே தான் பாருங்க, திருப்பி திருப்பி அதான் கதை போகணும். A1
v1 சமன் என்னவாக இருக்கும் என்றால் a2 v2. சரிதானே? அப்போ இந்த குறியீட்டில் நீங்கள் சொல்ல போறீங்க a1ன்றது குறுக்குவெட்டு பரப்பு, v1ன்றது என்னவாக இருக்கும் என்றால் வேகம் என்று. a என்றால் குறுக்குவெட்டு பரப்பும், v என்றால் என்ன எழுதுவோம் என்றால் வேகம் என்றும் எழுதி கொள்ளுவியல். சரிதானே? அதே போன்ற வினாக்கள் தான் இங்கே மீண்டும் மீண்டும் நான் தந்திருக்கிற விஷயம். ஆகவே உங்களோட பயிற்சிக்காக இந்த வினாக்களை நீங்கள் எழுதி அதுக்குரிய விடைகளை நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் செய்து கொள்ளக்கூடியதாக அமையும். மாணவர்களே, நாங்கள் இவ்வளவு நேரம் தொடர்பாற்றல் சமன்பாடு சம்பந்தமாக படித்து அதனுடைய பிரயோகங்களில் பாவிக்கிற அந்த அறிவிக்கோட்டு விஷயத்தை பாவிக்கிற பெர்னூலியின் கோட்பாடு என்று சொல்றது. சரிதானே? அந்த பெர்னூலி என்ற விஞ்ஞானியினால செய்யப்பட்ட விஷயங்கள். ஆகவே இந்த பரிசோதனை எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில நிறைய விடயங்களை நாங்கள் பாவிச்சு கொள்றோம். நீங்க பிளேன்ல போறீங்கன்னு சொன்னாலும் இந்த பெர்னூலியினுடைய கண்டுபிடிப்பு அதில் உதவி செய்திருக்கு. இப்போ பிளேனோட பறக்கிறதுக்கு காரணம் கூட இந்த பெர்னூலியின் கோட்பாடு தான். சரி, அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திரவங்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த திரவம் என்ன மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுது. அந்த குறுக்குவெட்டு பரப்பு குறைஞ்சால் அந்த வேகம் அதிகரிக்கும் என்றதும், வேகம் கூடினால் அமுக்கம் குறையும் என்ற அந்த விடயங்களினுடைய அடிப்படையாகத்தான் இந்த பெர்னூலியின் கோட்பாடு இருக்கு. ஆகவே இந்த பெர்னூலியின் கோட்பாட்டுக்கு நாங்கள் பாவிக்க போற அந்த திரவங்கள் என்று சொல்றோம். தொடர்பாற்றல் சமன்பாடுல நாங்கள் பார்த்த அந்த திரவங்கள் ஒரு சில இயல்புகளை என்ன செய்வோம் என்றால் கொண்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் பெர்னூலினுடைய கோட்பாடை பார்த்தோம் என்றால் புறக்கணிக்கத்தக்க பிசுக்குமை விசையை உடைய என்று சொல்லியிருக்கு. பிசுக்குமை விசை என்றது ஒட்டக்கூடியது. அந்த தேங்காயை நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கொள்ளும். அப்படி ஒட்டும் தன்மையற்றதாக இருக்கணும். பிசுக்குமை விசை என்ன சொல்லலாம் என்றால் இல்லாட்டிக்கு வேறொரு தமிழ் புறக்கணிக்கத்தக்கது. பிசுக்குமை விசை புறக்கணிக்க இல்லாட்டி புறக்கணிக்கத்தக்க பிசுக்குமை விசையை உடையது என்று சொல்லலாம். இல்லாட்டி சில இடங்கள் என்ன சொல்லுவேன் என்றால் புறக்கணிக்கத்தக்க பிசுக்குமை விசை என்னதாக இருக்கணும் என்றால் அற்றதாக இருக்கணும் என்று பாவிப்பியல். சரிதானே? அதுக்கு பிறகு என்னவா இருக்கும், நெருக்கருப்பாய். இது பெஸ்காலின் கோட்பாட்டில் கூட பாவிச்சிருக்கிறோம். நெருக்கருப்பாய் என்னதை செய்யக்கூடாது, நெருக்கக்கூடாது. நீங்கள் அமர்த்தினீங்கன்றா அதை என்ன செய்யக்கூடாது, நெருக்கப்படக்கூடாது. அதான் நெருக்கரு பாய், அதாவது நெருக்கும் தகவற்றதாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பாயை நீங்கள் அறிவுக்கோட்டு பாய்ச்சலில் வச்சிருந்தால், அப்போ அறிவுக்கோட்டு பாய்ச்சல் என்ன அர்த்தம், ஏ இன்டு வி என்னவாக இருக்கணும் என்றால் மாறிலியாக இருக்கணும். முதல்ல பார்த்த விஷயம் அறிவுக்கோட்டு பாய்ச்சலில் இருக்கும் என்று சொன்னால் என்னவாக இருக்கும், அங்கே இருக்கிற அந்த அறிவுக்கோட்டில் இருக்க ஏதாவது ஒரு குறித்த புள்ளியை நீங்கள் எடுத்தீங்கண்டா, இப்போ முன்னுக்கு பார்த்த விஷயங்களின் படி என்னது, அந்த அறிவுக்கோடுல இப்படி என்ன நாங்கள் கீறிக்கொள்கிற அந்த அறிவுக்கோட்டில் சரியும் ஏதாவது ஒரு புள்ளியில் நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் அந்த புள்ளியில் இருக்கிற அமுக்கத்தினதும், அந்த ஒரு குறித்த புள்ளியில் இருக்கிற அமுக்கத்தினதும் அதே நேரம் என்ன சொல்ல போகிறோம் என்று சொன்னால் அங்கே இருக்கிற என்னவாக இருக்கும், அந்த புள்ளியில் நாங்கள் பார்க்குற அந்த இயக்க சக்தியின் மூலக்கூறு அசைய போது அந்த வேகத்தினுடைய இயக்க சக்தி, அதை நாங்கள் சொல்கிறோம் அலகு கனவளவுக்கான இயக்க சக்தியினதும், அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் அவர் இருக்க போறார், அதால சொல்ல போறோம் அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் மாறிலி. அதாவது கூட்டுத்தொகை என்ன செய்யாது, மாறாது என்ற விஷயம்தான் அங்கு கூறப்பட்டிருக்கிறது. அப்ப இது தொடர்பாக நாங்கள் ஒரு மேலதிக விளக்கங்களை பார்ப்போம். ஆகவே உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு, இந்த பெர்னூலியின் கோட்பாடு சரிதானே, இந்த பெர்னூலியின் கோட்பாடு வலிதாகக்கூடிய நிபந்தனைகள் என்று கேட்பினோம். சரிதானே? ஆக இந்த வலிதாகக்கூடிய நிபந்தனைகள் பிரதானமாக 2 என்று கேட்பினோம். நாங்கள் இதில் 3 நிபந்தனை சொல்லியிருக்கிறேன். அதாவது நீங்கள் சேர்த்து எழுதி விடலாம். புறக்கணிக்கத்தக்க பிசுக்குமை விசையையும் நெருக்கும் தகவற்ற பாயின்னு சேர்த்து எழுதலாம். கட்டாயம் அவர் எண்ணத்தில் இருக்கணும் என்றால் அறிவிக்கூட்டு பாய்ச்சல் இருக்கணும், மறக்கக்கூடாது. அறிவிக்கூட்டு பாய்ச்சல் இருக்கணும். அடுத்தது என்னவாக இருக்கும் என்றால் நெருக்கும் தகவற்றதாக இருக்கணும் என்றது அந்த விஷயம். அதே போல புறக்கணிக்கத்தக்க பிசுக்குமை விசையுடையது. அதுக்கு பிறகு அந்த சமன்பாடுல நாங்கள் சொல்லியிருக்கிற 3 பேரை பற்றி கதைக்கிறோம். ஒன்று அந்த குறித்த புள்ளியில் உள்ள அமுக்கம் என்று சொல்றது பி, சரியா? அதே நேரம் அந்த அடுத்து என்னது, அலகு கனவளவுக்கான என்ன சொல்றோம் என்றால் இயக்க சக்தி என்று சொல்றோம். அந்த அலகு கனவளவுக்கான இயக்க சக்தியும் அடுத்து அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தி என்று சொல்ல போறோம். அதனுடைய கூட்டுத்தொகை மாறல. அப்படி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். சரி, இப்போ நீங்க இந்த இதில் இருக்கிற இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா என்னவாக இருக்கும்னா, அந்த திரவம் அங்கிருந்து மிக மெதுவாக அப்படியே போய் என்ன செய்யணும், வேகம் குறுக்கோட்டு பரப்பை நான் குறைச்சு கொண்டு போக அதனுடைய வேகம் கூறுறதாகவும் அதில் V1 V2 என்று குறிச்சிருக்கிறோம். அதே போல் அங்கால என்னவாக இருக்கும்னால் A1 A2 என்று குறிச்சிருக்கிறோம். அந்த உயரங்கள் நான் உங்களுக்கு இதில் குறிச்சு காட்டியிருக்கிறேன். ஆகவே இதுகளை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு நான் இதில் உங்களுக்கு படம் ஒன்று குறி காட்டியிருக்கிறேன். அப்போ அங்கே A என்ற ஒரு புள்ளிஞ்சால நான் B என்ற ஒரு புள்ளியை நான் எடுத்திருக்கிறேன். சரிதானே? அப்ப இந்த 2லையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேகங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. அங்க V1 இந்த V2 அதே போல உயரங்கள் குறிக்கப்பட்டிருக்கு, அமுக்கங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. அதே போல நாங்கள் இதுக்கு குறுக்குவெட்டு பரப்பும் குறிச்சு கொள்ளலாம். ஆகவே இது A1, இது என்னவாக இருக்கும் என்றால் A2. சரிதானே? முன்னைய இதை ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்வோம். என்ன பிள்ளையா, V1
V2 என்றால் V2 பெரிது. அடுத்தது A1 A2 என்றால் A1 பெரிது. அதே போல் அமுக்கம் P1 P2 என்றால் என்னவாக இருக்கும் என்றால் வேகம் கூடினால் அமுக்கம் குறையும். ஆகவே வேகம் குறைஞ்சதில் தான் என்னவா இருக்கும் என்றால் அமுக்கம் கூடவாக இருக்கும் என்ற விஷயத்தை பார்த்துருக்கிறோம். இது முதல்ல பார்த்து சும்மா ஒரு ஞாபகத்துக்கு. இப்போ அந்த பெர்னூலியின் கோட்பாட்டுக்கு அமைய நாங்கள் இதை கதைக்க போனோம் என்று சொன்னால், இந்த புள்ளியில நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த குறித்த ஒரு புள்ளி, இந்த புள்ளி வந்து பி என்று எடுத்தீங்கன்றால் அந்த குறித்த புள்ளி அந்த பியில என்ன சொல்றார், அலகு கனவளவுக்கான அந்த புள்ளியில இருக்கிற அமுக்கம்ன்றது என்னது P1. அந்த அமுக்கத்தினதும் அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தியின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும் என்றால் மாறிலின்னு சொல்றாரு. இப்போ நாங்கள் பார்ப்போம் சரிதானே. புதானத்துக்கு அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி என்றால் என்னன்னு பார்ப்போம். அப்போ இயக்க சக்தி என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ½ mv வர்க்கம். அப்போ அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி என்ற என்னத்தம் இதை கனவளவால் பிரிக்கணும். அலகு கனவளவால் பிரிக்கணும். அப்போ அலகு கனவளவு என்னத்தை எப்பயுமே கனவளவு உண்டாயிருக்கும் என்னத்தம் அலகு கனவளவை கனவளவால் பிரிக்கிறது. இதைத்தான் சொல்லுது அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி. அப்போ உங்களுக்கு தெரியும் திணிவின் கீழ் கனவளவு என்ற ஒன்று இங்கே இருக்கு. ஆகவே திணிவை கனவளவால் பிரிச்சா என்னது ரைட்டா, அப்புறம் என்ன ரைட் ஓகே. திணிவை கனவளவால் பிரிச்சா என்னவாக இருக்கும் அடர்த்தி. ஆகவே இது என்ன சொல்லுவோம் ரோ வி வர்க்கம். அப்போ ½ ρv வர்க்கம்ன்றது என்னவாக இருக்கும் அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி. இப்போ சொல்லுங்க அப்போ அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தி என்றால் என்னவா இருக்கும், அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தி என்றது என்னவாக இருக்கும்னு சொன்னால் அழுத்த சக்தி என்றது உங்களுக்கு தெரியும் mgh. அப்போ அலகு கனவளம் என்றால் இது என்ன செய்வியல் வியால பிரிப்பியல். அப்போ வியால பிரிச்சிங்க என்றால் எம்மின் கீழ் வி என்னவாக இருக்கும் என்றால் ரோ. அப்போ ρgh தான் என்ன பேர் அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி. மற்றது அமுக்கம். இந்த மூண்டையும் நீங்கள் கூட்டுறது என்னவாக இருக்கும் என்றால் மாறிலியாக இருக்கும். அப்போ இந்த முதலாவது இந்த புள்ளிக்கு நீங்கள் எழுதுனீங்கன்றா விவரத்தில் என்னென்று வரப்போகுது P1 பிளஸ் அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி என்றது ½ ρv1 வேகம். என்ன வேகம் V1 என்றதால P1 ஸ்கொயர்ட் பிளஸ் அடுத்ததாக என்ன இருக்கும்னு சொன்னால் அடுத்த என்ன புள்ளிகள் ρgh. ஆகவே இதை நாங்கள் சொல்லுவோம் ρg. இந்த உயரம் என்னவா இருக்கு h1 ஆக இருக்கு. அப்போ இது இந்த கூட்டுத்தொகை மாறிலி. அதே போலதான் இவருக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா அது என்னென்று வரப்போகுது அமுக்கம் P2 பிளஸ் ½ ρ. இங்கே வேகம் என்னது V2 வர்க்கம் சக உயரம் என்னவாக இருக்கும் h2 ρg ஆக இருக்கும். h2 ρg ஆக இருக்கும். ஆகவே P1 பிளஸ் ½ ρv ஸ்கொயர்ட் உண்டு h ρg வந்து என்னவாக இருக்கும்னு சொன்னால் இஞ்சால இருக்கிறது மங்கால இருக்கிறது ஒன்றுமே ஒவ்வொன்றும் தனித்தனியை மாறலி என்றால் கட்டாயம் இரண்டுமே என்னவா இருக்கணும் என்றால் சமனாக இருக்கணும். ஆகவே மறக்க வேண்டாம் ½ ρv ஸ்கொயர்ட் என்றது என்னவாக இருக்கும்னு சொன்னால் அந்த அலகு கனவளவுக்கான இயக்க சக்தியும் ρgh என்றது என்னவாக இருக்கும்னா அலகு கனவளவுக்கான அழுத்த சக்திகளாகவும் இருக்கும். சரிதானே. இப்போ நான் எழுதி காட்டினதை உங்களுக்கு இதிலே டைப் பண்ணி காட்டியிருக்கேன் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி. ஆகவே இதுதான் அந்த திணிவை நாங்கள் கனவளவால் பிரித்தோம்னால் அது என்னவாத்தை எடுக்கும்னு சொன்னால் ரோவை எடுத்துக்கொள்ளும். சரிதானே. அப்போ ρgh. ஆகவே இதுதான் பெர்னூலி சொன்னவர் குறித்த புள்ளியில் உள்ள அமுக்கத்தினதும் அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தி என்னவென்று சொன்னால் மாறிலி. சரிதானே. இப்போ அதில் இருக்க ஒவ்வொரு பகுதிகளும் என்ன அதனுடைய கூறுகளையும் கூற சொல்லி உங்கள்கிட்ட கேள்வி கேட்பினோம். ஆகவே இந்த சமன்பாட்டை எழுதும்போ பெர்னூலின் சமன்பாட்டில் உங்களுக்கு கேள்வி வருதுன்னா முதலாவது பெர்னூலின் கோட்பாட்டினை எழுதுக, இரண்டாவது அது வலிதாகும் நிபந்தனைகள் என்ன, மூன்றாவதாக சமன்பாட்டு எழுதி சொல்லுவினோம். அதுக்கு பிறகு சமன்பாட்டின் உள்ள என்னது ஒவ்வொரு கூறுகளையும் எழுத சொல்லுவினோம். அப்போ அந்த கூறு தான் சமன்பாட்டை நீங்கள் எழுதுவியல். ஏன் P பிளஸ் ½ ρv ஸ்கொயர்ட் இன்டு ρgh வந்து என்னது மாறிலி. அந்த அடிப்படையில் P என்றால் அமுக்கம், ρ என்றால் என்னது அடர்த்தி. அப்போ பாயின் அலகு கனவளவுக்கான திணிவு. ஏன் அடர்த்தி சமன் என்னது திணிவின் கீழ் கனவளவு. கனவளவு ஒன்றாக இருந்தால்தான் அலகு கனவளவில் உள்ள என்னதாக இருக்கும் திணிவாக இருக்கும். அதுக்கு பிறகு ஈர்வை ஆர்முடுகள் G H என்றால் என்னவாக இருக்கும் உயரம். அதுக்கு பிறகு மூன்றையும் சேர்த்து அந்த முழு விஷயமும் சொல்லுவோம். என்னது ½ ρv ஸ்கொயர்ட் என்றால் என்னவாக இருக்கும் அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி என்றும் ρgh அலகு கனவளவுக்கான நிலைப்பண்பு சக்தி என்று சொல்லலாம். இல்லாட்டி என்னது அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தி என்றும் சொல்லிக் கொள்ளலாம். அடுத்தது P என்றது அமுக்கம், அதே போல K என்றா என்னது மாறிலி என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். ஓகே மாணவர்கள், இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிகிறது அமுக்கம் P1 ½ ρv1 ஸ்கொயர்ட் இன்டு ρgh வந்து P2 என்று காட்டியிருக்கு. அப்போ இந்த அடிப்படையை வச்சு கொண்டு நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த அமுக்கங்களை நான் ஒரு பக்கம் கொண்டு வரேன். சரி, என்ன இப்போ அமுக்கங்களை பாருங்க
P1 P2 நான் ஒரு பக்கம் கொண்டு வரேன். அதே போல் மிச்சமாக இருக்கிறத நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஹாஃப் ரோ V2 ஸ்கேட் மைனஸ் P1 ஸ்கேட்னு சொல்கிறேன். என்னன்னு சொன்னால் இந்த அழுத்த சக்திகள் தொடர்பான விடயங்கள் எங்களோட பாடத்திட்டத்தில் இல்லை. பாடத்திட்டத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் சமமான உயரங்கள் இருக்கிற திரவங்கள் தொடர்பாக மட்டும்தான் நாங்கள் படிக்க போகிறோம். சரிதானே? சமமான இடங்கள் இருக்கிற திரவங்கள் தொடர்பான கற்றல் தான் இருக்குது. ஆகவே எங்களுக்கு அழுத்த சக்தி அந்த உயரங்கள் சம உயரம் என்றதால அந்த அழுத்த சக்தி என்னவாக இருக்கும்னால் 0 இருக்கும். சரிதானே? அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு V2 ஸ்கொயர் மைனஸ் என்ன வரும் V1 ஸ்கொயர்ன்னு சொல்லியும் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த வேகங்களை பார்க்கறதுக்காக இந்த அமுக்கத்தை நான் என்ன செய்கிறேன்னா குறுக்குவெட்டு பரப்பால பெருக்கு. நான் உங்களுக்கு தெரியும் அமுக்கம் சமன் என்னது விசையின் கீழ் பரப்பு. அமுக்கம்ன்றது என்னவாக இருக்கும் என்றால் விசையின் கீழ் பரப்பு. ஆகவே இதில் விசை வேணுமென்றால் அமுக்கத்தை நான் என்ன செய்யலாம் என்றால் குறுக்குவெட்டு பரப்பால. அப்போ அதைத்தான் சொல்லுவோம் பலித பரப்புண்டு. அப்போ பலித பரப்பால் நான் பெருக்கினால் அது எனக்கு என்னத்து தரும் என்றால் விசையை தரும். அதே போல் இந்த பக்கம் நான் அந்த பலித பரப்பால பெருக்கணும் என்றால் என்னென்று வரப்போது ஹாஃப் ரோ V2 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர் இன்டு என்ன வரும் என்றால் A என்று வரப்போகுது. அப்போ இதுதான் எங்களுடைய அடிப்படை சமன்பாடு. அப்போ இந்த அடிப்படை சமன்பாடுலாம் உங்களுக்கு கேள்வி கேட்பினவு என்னது நீங்கள் ஒரு விசையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு உங்களுக்கு பிளேன் ஒன்று காட்டுங்க. பிளேன் ஒன்று போகுது இயங்க போகுது என்றால் அந்த பிளேனை தூக்குறதுக்கு எவ்வளோ விசை தேவை என்று கேட்டால் அந்த பிளேனில் தாக்குற 2 விதமான வேகங்களும் எங்களுக்கு அந்த அடர்த்தியும் தெரியும் என்றால் நாங்கள் கண்டுகொள்ளலாம். அப்போ எங்களுடைய இந்த இவ்வளவு வேணொலியை பற்றி நாங்கள் படித்து கொண்டு வந்து இறுதியாக நாங்கள் கணக்கு செய்ய போகிற அந்த கணிப்புகளை நாங்கள் மேற்கொள்கிற இறுதி சமன்பாடு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் ஹாஃப் ரோ V2 ஸ்கொயர் மைனஸ் என்னவாக இருக்கும் என்றால் V1 ஸ்கொயருடன் தொடர்புடையதாக இருக்கும். இந்த பெர்னோவின் கோட்பாடினுடைய பயன்படுத்தப்படுற இடங்கள் தான் உங்களுக்கு காட்டியிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் வந்து மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ ரெயினுக்கு பக்கத்தில் நீங்கள் நின்ற அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். ரெயின் மிக வேகமாக போய்க்க நீங்கள் ரெயினுக்கு பக்கத்தில் நின்றீங்கன்னு சொன்னால் ரெயின் என்ன செய்யணும்னால் உங்களை தன்னை நோக்கி இழுக்கிறத நீங்கள் அவதானிச்சிருப்பீர்கள். சரி, தன்னை நோக்கி என்ன செய்யணும்னால் அந்த ரெயின் இழுக்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்குரிய காரணம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் வேகம் கூடும் என்று சொன்னால் நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஸ்டார்ட்ல. வேகம் கூடும் என்றால் என்ன சொல்கிறோம் அமுக்கம் குறையும். சரிதானே? சரி, வேகம் கூடினால் அமுக்கம் குறையும். ஆகவே இந்த ட்ரெயின் வந்து என்ன செய்யும் என்றால் மிக விரைவாக நீங்கள் மூவ் பண்ணுறதால என்ன நடக்கும் என்றால் உங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் போய்க்க ட்ரெயின் என்ன செய்யும் என்றால் உங்களை நோக்கி தன்னை இழுத்து கொள்ளும். சரிதானே? ரெயின் வந்து தன்னை நோக்கி உங்களை இழுக்கிறதால நீங்கள் ரெயினுக்குள்ளேன்னு போய் அடிபட போகிறதுக்கான காரணம் அதான் சொல்லுவீங்க. பிளாட்ஃபார்மில் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குரிய மெயின் காரணம் அதான். வேகம் கூடுனால் அமுக்கம் குறையும் என்றதை மறக்கக்கூடாது. அடுத்த விஷயம் நீங்கள் வீடுகளில் செய்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் 2 போத்தல்களை நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் வச்சு போட்டு நடுவில் வந்து ஸ்டோவோ ஏதோ ஒன்றை வச்சு நீங்கள் ஊதுநீர்களாக இருந்தால் அப்போ இந்த இடத்துக்கால என்ன நடக்கும் என்றால் வேகம் கூட போகுது. இந்த இடத்துக்கால வேகம் கூட போகுது. அப்போ வேகம் கூடும் என்று சொன்னால் அங்கே அமுக்கம் குறையுமாகவே இந்த 2 போத்தலும் என்ன செய்யும் என்றால் ஒன்று முட்டும். வேறட்ட கேட்டாலும் என்ன செய்யல் 2மே விலத்தி தான் போகும் என்று சொல்வீர்கள். ஆனால் உண்மையாக பார்த்தால் எங்களோட விஞ்ஞான ரீதியில் 2மே என்ன செய்யும் என்றால் ஒன்று முட்டிக்கொள்ளும். அப்போ இந்த அடிப்படையில் வச்சு கொண்டு நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் ஒரு பலூன். சரிதானே? அதாவது 2 பலூனை நாங்கள் கட்டி தொங்க விட்டுட்டு என்ன செய்ய போகிறோம்னா நடுவில் பலூனுக்கு நடுவில் ஊதுனா பலூன் 2ம் வெளியில் போகும்ன்றது எங்களுடைய எண்ணமாக இருந்தால் ஆனால் கட்டாயம் அது 2மே என்ன செய்யும் என்றால் ஒட்டிக்கொள்ளும். 2 பலூனும் ஒட்டிக்கொள்ளும். அதுக்குரிய மெயின் காரணம் இதில் இருக்கிற என்ன நடக்கும் வேகம் கூடுனால் அமுக்கம் என்ன செய்யும் என்றால் வேகம் கூடைக்க அமுக்கம் என்ன செய்யும் என்றால் குறையும். சரிதானே? மறக்க வேண்டாம். வேகம் கூடும் என்று சொன்னால் அமுக்கம் என்ன செய்யும் கட்டாயம் குறையும் என்றதான் இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. சரியா? அதே போல தான் ஒரு தண்ணி டேப்பில் வந்து நீங்கள் ஒரு போல் ஒன்றை காட்டி தொங்க விட்டீங்கன்னு சொன்னால் அந்த கயிறு வந்து என்னவாக அந்த நீங்கள் பாவிச்ச அந்த நூல் இழை என்று நாங்கள் கதைப்போம். சரி, அந்த இழை வந்து என்ன செய்யும் என்றால் நேராக நிற்பதை நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த விஷயம் வந்து ஸ்ப்ரே. இப்போ எல்லாருமே அதிகமாக பாவிச்சு கொண்டிருக்கிற அந்த கேன் ஸ்ப்ரே அதுகள் எல்லாம் இப்போ ஸ்ப்ரேயில் நீங்கள் அமர்த்தும் போது ஸ்ப்ரே பண்ண ஸ்ப்ரேயிலேருந்து வெளியில் என்ன செய்யும்னால் உங்களுக்கு திரவங்கள் வெளியில் வாரதும் பேர்னுவினுடைய தத்துவத்தில் இருக்கிற ஒரு விடயம்தான் பன்சன் பேர்னர். சரிதானே? ஆய்வுக்கூடங்கள் நாங்கள் பாவிக்கிறேன். அப்போ நீங்கள் இவ்விடத்தில் அமர்த்தும் போது இதனுடைய வேகம் என்ன செய்யும்னால் அதிகரிக்கும். நீங்கள் ப்ரெஷ் பண்ணிக்க அங்கே வலியின் வேகம் கூட அமுக்கம் என்ன செய்யும் குறையும். அமுக்கம் குறைஞ்சோன்னு இங்கே இருக்கிற திரவம் என்ன செய்வார் மேல் நோக்கி மூவ் பண்ணி கொண்டு வருவார். திரவம் என்ன செய்வார் மேல் நோக்கி மூவ் பண்ணி கொண்டு வந்து வரைக்கும் 2ஆம் திரவம் அமர்த்தைக்கு இப்போ யார் வந்துட்டார் அங்கே திரவம் வந்துட்டார். அப்போ திருப்பி நீங்கள் அமர்த்தணும்னு இப்போ என்ன செய்வார் திரவம் போயிடுவார். அப்போ திரவம் போனோன்னா திருப்பி என்ன நடக்க போது அங்கே வெற்றிடம் கொண்டு வரப்போது. அப்போ இங்கேருந்து வேறு என்ன செய்வார் மேல் நோக்கி ஏறுவார். அப்போ இதுதான் நடக்கிறது எங்களுடைய ஸ்ப்ரேயரில். சரிதானே? அதே போல் அந்த சுழல் பந்து போடுறது சுழல் பந்து வீச்சாளர் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பியல். அந்த ஸ்பின் போல் போடுறது மேரன்னு சொன்னால் இந்த பேர்னோலியோட கோட்பாடு தான். வலி இருக்குது பந்து மேல் நோக்கிய பகுதியினுடைய வேகமும் கீழே என்னது வலி இருக்க போது கீழ் நோக்கிய பகுதியின் வேகம். சரிதானே?
அப்போ பந்தினுடைய கீழ் நோக்கி பகுதியில் போகிற வேகம் வந்து கூடவாக இருக்கிறதால அங்கே அமுக்கம் என்னவாக இருக்கும்னா குறைவு. கீழுக்கு அமுக்கம் குறைவு, மேலுக்கு என்னது அமுக்கம் கூட. அப்போ அமுக்கம் கூடுன இடத்துல இருந்தால் அமுக்கம் என்ன செய்யும், எப்பையும் குறைஞ்ச இடத்துக்கு வரும். அதெல்லாம் நீங்கள் பந்து போடுங்க, ஸ்பின்ல பாருங்க, அந்த பட்டை என்ன செய்யும், பந்து திரும்பி போகிறதுக்குரிய மெயின் காரணம் என்னவாக இருக்கும்னா பந்து ஒரு சைட்டுக்கு போகிறதுக்குரிய காரணம் அதாக இருக்கும். அமுக்கம் மேலே கூட, கீழே என்னவாக இருக்கும் என்றால் அமுக்கம் குறைவாக இருக்கிறது. அதுக்கு பிறகு இது வெந்தூரி மானி என்று சொல்றது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் வேகங்களை அளக்கிறதுக்காக பாவிப்போம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா A1 V1 எல்லாம் சொல்லி இருக்கிறோம். ஆக இந்த அடிப்படையில் இதில் உங்களுக்கு அமுக்க கணிச்சிகள் பாவிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுன்ற குறுக்குவெட்டு பிறப்பு கூட. இப்போ குறுக்குவெட்டு பிறப்பு கூடுனா என்ன அர்த்தம், வேகம் குறைய. குறுக்குவெட்டு பிறப்பு குறைஞ்சால் இவரில் வேகம் என்னவா இருக்கும், கூடவாக இருக்கும். ஆகவே V1 என்ற வேகம் என்னது கூட, V2 என்ற வேகம் என்னவா இருக்கும், இங்கே குறைவா இருக்கும். அப்போ இங்கே வேகம் கூடிட்டு அமுக்கம் என்ன செய்யணும், குறையணும். பாருங்க இதில் அமுக்க கணிச்சி இந்த வாசி என்னவாக இருக்குன்றால் குறைவாகவும், இந்த வேகம் குறைஞ்சால் அமுக்க கணிச்சின் வாசிப்பு என்னவாக இருக்கு, கூடவாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த திரவங்களினுடைய உயரங்களினுடைய வித்தியாசத்தை வச்சு கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இதுக்குள்ள போகிற அந்த திரவத்தினுடைய வேகத்தை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். சரி, இதில் வர அந்த உயர வித்தியாசத்தை அடிப்படையாக வச்சு கொண்டு இதனுடைய வேகங்களை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் ஒரு சில வினாக்களை பார்ப்போம். உங்களுக்கு இதில் காட்டியிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு குழாயின் ஊடாக என்ன செய்யறதுனால் நீர் போகிறது. அப்போ நீர் பாயிற குழாய் ஒன்று காட்டுகிறது, அதனுடைய அடைத்த வேல்பு காட்டப்பட்டிருக்கிறது. சரிதானே, அது ஒரு குறித்த கணிச்சி வந்து எவ்வளவு காட்டுது என்றால் 3.5 தர 15 என்றது என்னவாக இருக்கும், நியூட்டன் மீட்டர் -2 என்னத்தை காட்டுது, அமுக்கத்தை காட்டுது. அதுக்கு பிறகு என்ன செய்யறோம், ஒரு குறித்த நேரத்துக்கு பிறகு நீங்க திருப்பி பார்க்குறீங்க அமுக்கம் என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் 3.0 தர 15 இருக்கிறது என்று கேட்டா, இப்போ என்ன கேட்டிருக்கின்றால் அந்த குழாயின் ஊடான அந்த அதனுடைய வேகம் என்னது. அப்போ இங்கே 2 விதமான அமுக்க வித்தியாசம் தந்திருக்கு. இப்போ அமுக்க வித்தியாசத்தை வச்சு கொண்டு நாங்கள் வேகத்தை காண்றதுக்கு பெர்னூலியின் சமன்பாட்டின் அடிப்படையால் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், P1 - P2 என்னவாக இருக்கும் என்றால் ½ ρ V2 ஸ்கொயர்ட் -V1 வர்க்கம் என்ற சமன்பாட்டை நாங்கள் முன்கூட்டியே நிறுவி எடுத்திருக்கிறோம். ஆகவே எங்களுடைய இந்த கற்பித்தலின் நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன சொல்லணும்னா அந்த சமன்பாட்டினை ஞாபகப்படுத்தி வச்சிருந்தால் விடையில். ஆகவே இந்த அமுக்க வித்தியாசத்தை நீங்கள் போட்டுட்டு இதில் ½ ρ ஏன் நீர் தான் தந்திருக்கு, வேகம் ஆரம்பத்தில் நீங்கள் டெப்பை மூடி வச்சிருந்தா நீரின் வேகம் என்னவாக இருக்கும், 0 இருக்கும். ஆகவே V1 இப்போ நாங்கள் என்னத்தை பார்க்கலாம் என்றால் V2 கண்டுகொள்ளலாம். ஆகவே நீங்கள் இதில் போட்டிங்கன்னா பிள்ளைகள் இப்போ நான் கழிக்கிற 3.5 இருந்து 3 கழிச்சிங்கண்டா 0.5. ஆகவே 0.5 தர 10/5 சமன் ½ அடுத்தது நீரின் அடர்த்தி ρ வந்து எவ்வளவாக இருக்கும் என்றால் 1000 இருக்கும். நீரின் அடர்த்தி ρ வந்து 1000 இருக்கும். அதுக்கு பிறகு அந்த V2 என்ற பெருமானம் தான் உங்களோட கேள்வி. ஆகவே V2 வர்க்கம் V1 வந்து எவ்வளவா இருக்கும் என்றால் 0. சரிதானே, அப்போ அந்த அடிப்படையில் இந்த ½ and ½ ஆகவே இந்த 2 வெட்டுப்பட்டால் ரைட் இது 10/5 பிள்ளைகள். ஆகவே 10/5 இதில் வெட்டி 100 சமன் என்னவாக இருக்கும் என்றால் V2 வர்க்கமாக இருக்கும். ஆகவே V2 என்பது என்னவாக இருக்கும் என்றால் 10 மீட்டர் செகண்ட் -1. V2 என்பது என்னவாக இருக்கும், 10 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். ஆகவே என்ன விட பொருத்தம், 5வது விடை பொருத்தமாக வரும். அப்போ அந்த வீட்டினுடைய கூரை தூக்கி எறிகிற சம்பந்தமாக நாங்கள் நாங்கள் என்ன நடக்கும் என்றால் அந்த அறிவுக்கோட்டு பாய்ச்சலின் அடிப்படையில் அங்கிருந்து வார அந்த என்னது அறிவுக்கோட்டு அடிப்படையில் என்ன நடக்கும் என்றால் இந்த பாருங்க இங்கேருந்து வார அந்த வழி இந்த கூரை இந்த இடத்துல என்ன செய்யுதுனால் அது இந்த வழி இந்த குறுக்கோட்டு பிறப்பு குறையுது. அப்போ அங்கேருந்து வந்து அவ்வளோ குறிப்பிட்ட ஒரு சின்ன குறுக்கோட்டு பிறப்புக்கு விரைக்க என்ன செய்யும் என்றால் வேகம் கூட போகுது. குறுக்கோட்டு பிறப்புக்கு விரைக்க வேகம் கூடும் என்றால் அமுக்கம் என்ன செய்யும், குறையும். அப்போ இந்த இடத்துல அமுக்கம் குறைஞ்சதால இங்கே அமுக்கம் குறைஞ்சால வீட்டுக்குள்ள அமுக்கம் என்னவா இருக்கும் என்றால் கூட. அப்போ அமுக்கம் கூடுன இடத்துல அந்த குறைஞ்ச இடத்துக்கு போகணும். ஆகவே கூரை என்ன செய்யும், இடையில தடங்களாக இருக்கிறது கூரை நீயும் வாண்டு என்ன செய்ய போகுது என்றால் கூரையையும் சேர்த்து இழுத்து கொண்டு என்ன செய்யும் என்றால் போகும். இதால தான் சூறாவளி டைம்ல என்ன செய்யுது என்றால் வீட்டு கூரைகள் தூக்கி எறியப்படுறது காரணம். சரி, அதுக்கு தான் பூக்கள் வச்சு நாங்கள் கட்டுறதுக்கு காரணம் என்னவாக என்றால் அந்த பூக்கள் வச்சு கட்டைக்கு ஒரே நேருக்கு வச்சு கட்டணும். டிசைனுக்காக நாங்கள் அங்கே இஞ்சியண்டு வச்சு கட்டினால்தான் இந்த கூரை தூக்கி எறியப்படுறதுக்குரிய காரணம். இல்லாட்டி மூடி வச்சு அடைச்ச வீடுகளில் தான் கூரைகள் என்ன செய்யும் என்றால் தூக்கி எறிகிறதுக்கு காரணமாக அமைந்து கொள்ளும். இப்போ உங்களுக்கு இதில் காட்டியிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு பிளேனினுடைய சரியான பிளேனினுடைய என்ன சொன்னால் முன்பக்க தோற்றத்தை இதில் காட்டியிருக்கு. சரியா, அந்த முன்பக்க தோற்றத்தில் பிளேன் இப்படி மூவ் பண்ணி கொண்டு போகும் என்று சொன்னால் அந்த ரெக்கை இருக்குது தானே அந்த செட்டை
அந்த செட்டையினுடைய ஒரு பக்கத்தை தான் காட்டியிருக்கு. அப்போ அதை மூவ் பண்ணி கொண்டு போகும் என்றால் வழி அங்கே இருந்து வர போகுது. அப்போ வழி அங்கிருந்து வர உங்களுக்கு அறிவுக்கோட்டை கீற சொல்லி அப்போ வார அந்த முதலாவது வழி மூலக்கூறு என்ன செய்யும் என்றால் இவ்வாறு போகும். அதுக்கு பிறகு வாரவர் என்ன செய்வார், இதுல வந்து இப்படியே பட்டு இப்படி போவார். அதுக்கு பிறகு இப்படியே ஒவ்வொன்றும் என்ன செய்யும் என்றால் இப்படியாக போகுதுங்க. ரைட். அப்போ இப்படி வேல் வந்து போறதால இங்க இருக்கிற இந்த இவ்வளவு பேரும் இந்த பெரியது என்ன செய்யும் என்றால் இந்த ஒரு சின்ன இடத்துக்கால போகுது. அங்க இருக்கிற அவ்வளவு வழி மூலக்கூறுகளும் வந்து இந்த ஒரு சின்ன இடத்துக்கால போனால் இதுல என்ன நடக்கும், அமுக்கம் வேகம் கூடும். குறுக்கோட்டு பிற குறைஞ்சா வேகம் கூடும். ஆகவே இந்த இடத்துல என்னது வேகம் கூடிட்டு அமுக்கம் குறையும். இங்க என்ன நடக்க போகுது, அமுக்கம் கூட போகுது. இஞ்ச அமுக்கம் கூட. அப்ப இஞ்ச அமுக்கம் குறைஞ்சிட்டு இஞ்ச அமுக்கம் கூடிட்டுண்டா என்ன நடக்கும், எப்பயுமே அமுக்கம் கூடுன இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்தை நோக்கி என்ன செய்வார், அந்த வழி மூலக்கூறு மூவ் பண்ண பார்க்கும். இடையில தடங்களா இருக்கிறது ஏர்பிளேன். அப்ப நீயும் பாண்டு என்ன செய்யும் என்றால் பிளேனையும் தூக்கி விடும். இதுக்காகத்தான் பிளேன் என்ன செய்வார், அந்த ஓடு பாதை என்ன சொல்லுவீங்கன்னா என்ன செய்வோம், ஓடு பாதையில அவர் ஓடிக்கொண்டிருப்பார். குறிப்பிட்ட டைம் அவர் ஓடுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு அமுக்க வித்தியாசத்தை எடுத்து தான் ஓடி போய் தான் திருப்பி என்ன செய்வார், லிஃப்ட் பண்ணி மேலே தூக்குன பிறகு அது மேலுக்கு ஓடுறதுக்குரிய காரணம் சைட்ல இருக்கிற ஃபேன் தான். தூக்குறதுக்குரிய விசையை கொடுக்கறதுக்கு தான் அவர் என்ன செய்வார் என்றால் நாங்கள் அந்த ஓடு பாதையில ஓடிக்கொள்றதுக்குரிய காரணமாகவே. இதுக்கும் காரணம் யாருன்னு சொன்னால் பெர்னூலியின் கோட்பாட்டின் அடிப்படையில தான் நாங்கள் இதையும் என்ன செய்யறோம் என்றால் விலக்கி கொள்றோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும், இந்த பிளேனுடைய இந்த ரெக்கையினுடைய குறுக்கோட்டு பரப்பு. இந்த ரெக்கையை நான் இப்படி வெட்டி குறுக்க வெட்டி தான் நாங்கள் காட்டியிருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி வார வழிமூலக்கூறுடைய விடம் குறைகிறதால தான் என்ன நடக்கும், இவர் தூக்கி விடுவார். ஆகவே உங்களுக்கு பரீட்சையில வந்து கேப்பினம் இந்த பிளேன் படத்தை போட்டுட்டு அருவிக்கோட்டினை வரைந்து காட்டுகன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேப்பினம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னால் அதற்கு தயாராக வேண்டும். சரி, நான் இப்போ உங்களுக்கு மிக தெளிவாக இதில் காட்டியிருக்கிறேன் எப்படி அந்த அருவிக்கோடு வந்து இருக்கும் என்று சொல்லி. அப்போ இந்த அடிப்படையில் நான் சொன்ன முதல்ல இதே விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அந்த தூக்குறதுக்கான விசையின் பெருமானத்தை காணணும்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான சமன்பாடு இதுவாகத்தான் அமையும். ஹாஃப் ரோ v2 ஸ்கேட் மைனஸ் என்னவாக இருக்கும் என்றால் v1 ஸ்கேட் இன்டு a ஆக இருக்கும். சரிதானே? ஆகவே இதில் வந்து உங்களுக்கு அந்த அது சம்பந்தமான ஒரு விடயம் ஒன்று சொல்லியிருக்கு பாருங்க. இப்போ என்னென்று இது பிளேன் தூக்குப்படும்ன்றதை உங்கள்கிட்ட எழுத சொல்லி கேட்பினா அதைத்தான் இதில் காட்டியிருக்கேன். சரிதானே? மேலே காட்டப்பட்ட அருவிக்கோட்டு ஓட்டத்தின் விளைவாக என்ன நடக்கும், மேலே வழியின் வேகம் கூடும் என்றும் கீழே வழியின் வேகம் குறையும். அப்போ இதால மேலே அமுக்கம் என்ன செய்யும் என்றால் குறையும், கீழே அமுக்கம் கூடும். இதால் இவர் என்ன செய்வார், தூக்கப்படுவார் என்றதை நீங்கள் கேள்வி கேட்பினம் அதுக்கு எழுதக்கூடியதாக இதில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். இப்போ இதை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட இதில் கேள்வி கேட்டிருக்கு என்ன மாதிரி இருக்கும். அப்போ இந்த கேள்வி செய்கிறதுக்கு எங்களுக்கு அடிப்படையான சமன்பாடு அந்த விசையை காண்றதுக்கு எஃப்ன்றது என்னவாக இருக்கும் என்றால் ஹாஃப் v2 வர்க்கம் மைனஸ் v1 வர்க்கம் இன்டு என்னவாக இருக்கும் a. இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சா சரி. பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேகம் தந்திருக்கு. ஒன்றின் வேகம் எவ்வளவா 140 அடுத்த வேகம் எவ்வளவு 80. அப்போ ரெண்டுக்கும் நீங்க கொண்டு வேகத்தை பிரதியிடுவீர்கள். சரிதானே? அடுத்த விஷயம் என்ன தந்திருக்கு, அந்த பலித பரப்பு குறுக்கோட்டு பரப்பு உங்களுக்கு தந்திருக்கு. எவ்வளவு பேர் 50 என்று தந்திருக்கு. ஆகவே நீங்கள் என்ன செய்வீர்கள், குறுக்கோட்டு பரப்பு 50 போடுவியல். ரைட். அதுக்கு பிறகு உங்களுக்கு இதுல ஹாஃப் ரோ ஒன்று வரும். ஆகவே இந்த ரோவுக்கு பதிலாக எவ்வளத்தை போடுவியல், 2 போடுவியல். அந்த அடிப்படையில் இந்த இதை நீங்கள் சுருக்குனீங்கன்னு சொன்னால் என்னவாக இருக்கும் என்றால் அந்த விசை தூக்குறதுக்குரிய விசை இந்த பெருமானத்தை காணலாம். அது நீங்கள் எண்ணத்தில் வரும்னு சொன்னால் நியூட்டன்ல பெறக்கூடியதாக அமையும். இதுவரை மாணவர்களே பாய்களின் பொறிமுறை விஞ்ஞானத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய இறுதி பகுதியாக இருக்கின்ற தொடர்பாய்ச்சல் சமன்பாடும் பேர்னுவின் கோட்பாடு தொடர்பாகவும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பேர்னுவினுடைய கோட்பாடினுடைய பிரயோகங்களை பார்த்திருக்கிறோம். தொடர்பாய்ச்சல் சமன்பாட்டில் a1 b1 சமன் a2 v2 என்பது மிக முக்கியம் போல அந்த பேர்னுவினுடைய கோட்பாட்டில் p பிளஸ் ஹாஃப் ரோ v ஸ்கேட் இன்டு ரோ gh என்பது என்னவாக இருக்கும் என்றால் மாறிலியாக இருக்கும். இது அடிப்படையில் வந்து நாங்கள் கதைக்கிற விஷயம் வந்து ஒரு பிளேன் ஒன்று எப்படி அந்த நிலத்திலிருந்து மேல் நோக்கி உயர்த்தப்படுகிறதுக்கு என்ன மாதிரி செயற்படுகிறது என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியம். ஆகவே இது தொடர்பான கற்றல்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.